அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகம் முழுக்க அவனை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி அவன் இறை இல்லங்களை, மஸ்ஜிதுகளை உருவாக்குகிறான். பள்ளிவாசல்கள் என்பது இஸ்லாமிய உலகத்தினுடைய அடையாளம். பள்ளிவாசல் என்பது இஸ்லாத்தினுடைய நினைவு சின்னம். பள்ளிவாசல்கள் என்பது பூமியிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான இடம். பள்ளிவாசல்கள் என்பது இந்த உலகத்தில் நபிமார்கள் முன்னின்று நடத்தி கட்டி முடித்து நிர்வகித்து முஸ்லிம் சமுதாயத்திற்கென்று இறைவனுக்காக வக்ஃப் செய்யப்பட்ட அல்லாஹ்வினுடைய வீடுகள், இல்லங்கள் என்று அழைக்கப்படுவதுதான் பள்ளிவாசல்கள். அன்பானவர்களே, உலகம் முழுக்க பள்ளிவாசல்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறது. காலம் செல்ல செல்ல அறிவியல் வளர்ந்து வரும் உலகத்தில் கூட மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விஞ்ஞான ரீதியான சிந்தனைகள் வளரத் தொடங்கி இருக்கிற காலத்திலும் கூட பல்வேறு மத ஆலயங்களும் வழிபாட்டு தலங்களும் காற்று வாங்க துவங்கிவிட்ட இந்த பொழுதில் கூட உலகத்தில் பள்ளிவாசல்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு பள்ளிவாசல் ஒன்று புதிதாய் கட்டப்படுகிறது, இடம் வாங்கப்படுகிறது, விஸ்தீரணம் செய்யப்படுகிறது, விரிவாக்கம் செய்யப்படுகிறது. பழைய பள்ளிவாசலை இடித்து புதுப்பித்து புனரமைப்பு பணிகள் நடைபெறுகிறது. மொத்தத்தில் உலகம் முழுக்க பள்ளிவாசல்களின் பெருக்கமும் அதனுடைய எண்ணிக்கை அதிகமாகுவதும் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் உலகத்திலே ஏராளமான நாடுகளில் வசிக்கிற முஸ்லிம்களின் தேவைகளுக்கு ஏற்ப புதிதாய் பள்ளிவாசல்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்தியாவில் லட்சக்கணக்கான மஸ்ஜிதுகள், உலகத்திலேயே முஸ்லிம்கள் அதிகம் வாழுகிற நாடு என்று சொல்லப்படுகிற இந்தோனேசியாவிலே சுமார் 7.5 லட்சம் பள்ளிவாசல்கள் அந்த நாட்டிலே இருக்கிறது. உலகத்தில் அந்த நாட்டுக்கு அடுத்தபடியாக அகில உலக அளவில் பள்ளிவாசல்கள் அதிகமாக இருக்கிற எண்ணிக்கையில் இந்தியா 2வது இடம். 6 லட்சம் பள்ளிவாசல்களை இந்தியாவிலே நாம் தாண்டி இருக்கிறோம். முஸ்லிம் நாடு என்று சொல்லப்படக்கூடிய அதிகமாக முஸ்லிம்கள் வசிக்கிற பாகிஸ்தானிலே கூட 3 லட்சம் பள்ளிவாசல்கள் தான். அதை விட டபுள் மடங்கு இந்தியாவிலே 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் சமீபத்திய கணக்கெடுப்புப்படி. முஸ்லிம்கள் அதிகம் அரபு நாடுகளில் வாழுகிறார்கள் என்று சொல்லப்படுகிற சூழலில் அதிக முஸ்லிம்கள் வாழுகிற அரபு நாடு எகிப்து நாடு. அந்த எகிப்து நாட்டிலே கூட 1.5 லட்சம் பள்ளிவாசல்கள் தான் இருக்கிறது. இந்தியாவிலே இருக்கிற பள்ளிவாசல்கள் மிகவும் பிரம்மாண்டமானவை, பூர்வீகமானவை, வரலாற்று நினைவு சின்னங்களாகவும் புனித அடையாளங்களாகவும் பாதுகாக்கப்படுகிற பிரம்மாண்டமான பள்ளிவாசல்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது உலகமெல்லாம். 1923 வரைக்கும் அமெரிக்காவிலே பள்ளிவாசல்கள் இல்லை. அமெரிக்காவினுடைய வரலாறு பள்ளிவாசலே கிடையாது. 1920களிலே முதல் பள்ளியை காணுகிற அமெரிக்காவில் சுமார் 80 ஆண்டுகளுக்கு பின்னாலே இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் பள்ளிவாசல்கள். இது ஏதோ வருஷத்துக்கு 1-2 என்று போகிற வீதம் அல்ல. ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் 80 வருஷத்தில் உருவாக வேண்டும் என்றால் ரொம்ப உச்சகட்டமாக உலகத்தில் பிரிட்டன் இப்போது வரைக்கும் வாரந்தோறும் ஒரு பள்ளிவாசல் உருவாகி கொண்டே இருக்கிறது. நம்புவதற்கு சிரமமாக இருக்கலாம்.
வெகு சீக்கிரத்தில் இஸ்லாமிய நாடாக கூட மாறக்கூடும் என்று அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களே அஞ்சுகிற அளவுக்கு இஸ்லாமிக் எண்ணிக்கையும் வேகமாய் பரவுகிறது. மறுபக்கம் பள்ளிவாசல்கள் எண்ணிக்கையும் பெருகிக் கொண்டே போகிறது. வாரந்தோறும் புதிதாய் சேருகிற முஸ்லிம்களின் விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப ஆங்காங்கே பல்வேறு பகுதிகளில் நேரடியாக பள்ளிவாசல் என்று பெயர் வைக்காவிட்டாலும் இஸ்லாமிக் கன்வென்ஷன் சென்டர் என்கிற அடிப்படையில், இஸ்லாமிக் ஸ்கூலுகள் என்கிற அடிப்படையில் எல்லா இடத்திலும் பள்ளிவாசலை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். பள்ளிவாசல்களுக்கு என்று இருக்கிற பாரம்பரியமும் அதனுடைய மாண்பும் மரியாதையும் இஸ்லாத்தில் பெண்ணை நோக்கி வளர்ந்திருக்கிற அந்த மினாராக்களுக்கு கீழே இருக்கிற தொடுமிடங்களுக்கான மரியாதை மிகவும் பெரியது. அதனால்தான் பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கு கூட இங்கே நிபந்தனைகள் இருக்கிறது. சும்மா ஏனோதானோ என்று பள்ளிவாசல் கட்டிவிட முடியாது. அடுத்தவர்களுக்கு சொந்தமான, அவர்களுக்கு உரிமையான இடத்தில் முழுக்க பள்ளிவாசல் அமைய முடியாது. ஆக்கிரமிப்பு செய்து ஒரு இடத்தில் பள்ளிவாசல் கட்டுவது, பள்ளிவாசல் கட்டுவதற்கான அனுமதியே அங்கே கிடையாது. ஆக்கிரமிப்பு நிலங்களில் பள்ளிவாசல் அமைய முடியாது. பொதுஜனங்கள் பயன்படுத்துகிற தெருக்களை அபகரித்து அந்த தெருக்களில் இடங்களில், புறம்போக்கு நிலங்களில், இது போன்ற இடங்களில் பள்ளிவாசல்கள் அமைக்கப்படுவது கூடாது. பள்ளிவாசல்கள் அமைக்கப்படுவதற்கென்று சட்டங்கள் உண்டு. அந்த இடம் யாருக்காவது உரிமையாக இருந்து அவர் பள்ளிவாசலுக்கு சம்மதித்து அவர் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்து இப்படியெல்லாம் உள்ள இடங்களில் கட்டப்பட்டிருக்கிற பள்ளிவாசல்கள் தான் உலகம் முழுக்க நிபந்தனைகளோடு கூடிய மார்க்க சட்ட வரையறைகளுக்கு உட்பட்டபடிதான் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அனாமத்தாக ஒரு பள்ளிவாசல் வந்தால் போதும் என்கிற அடிப்படையில் கட்டப்பட்டு பின்னாளில் பிரச்சனையாகி ஆகவிடக் கூடாது என்பதில் முஸ்லிம்கள் தனி கவனம் எப்போதும் செலுத்தி இருக்கிறார்கள், செலுத்த வேண்டியது இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், உலகத்தினுடைய மதீனத்துன் நபவியிலே இருக்கிற மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு பிரவேசித்த போது, அங்கே அவர்கள் பள்ளிவாசல் கட்ட எத்தனித்த போது 2 எத்தீமான சிறுவர்களுக்கு சொந்தமான இடம், அவர்கள் முழு மனதோடு நாங்கள் பள்ளிவாசலுக்கு இலவசமாக இந்த இடத்தை தருகிறோம் என்று சொன்ன போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள். எத்தீமான 2 சிறுவர்களின் இடங்களை முஹம்மது கேட்டு பெற்று வாங்கி கட்டிவிட்டார் என்று பின்னாட்களில் ஏதாவது ஒரு சுடுசொற்கள் விமர்சனங்களாய் தகாத வார்த்தைகளால் விமர்சிக்கப்பட்டு விடலாம் என்றெண்ணியோ என்னவோ வாங்க மறுத்து விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து உரிய விலை பேசி அந்த இடத்திற்குள்ள காசை அந்த 2 சிறுவர்களுக்கு கொடுத்து அதற்கு பின்னாலே தான் மஸ்ஜிதுன் நபவி அமைக்கப்பட்டது என்ற வரலாறு நமக்கு தெரியும். யாருடைய இடத்திலும் ஆக்கிரமித்து பள்ளி கட்டக்கூடாது என்பது பள்ளிவாசல் கட்டுவதன் விதிமுறைகளிலே இருக்கிற காரணத்தால் இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வுக்காக கட்டப்படுகிற அந்த பள்ளிவாசல்களை அடுத்தவர்களிடம் ஆக்கிரமித்து ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். இந்தியாவிலே அப்படி செய்ததாய் ஒரு அரசியல் சமீப காலமாக சுமார் 30-40 வருஷமாக இந்த மண்ணில், அதாவது முன்னெப்போதும் எந்த காலத்திலும் எழாத பிரச்சனைகள் பள்ளிவாசல்களை ஒட்டி சமீப காலங்களில் எழத் துவங்கியிருக்கிறது. இதற்கு ஆரம்ப சுழி போட்டது பாபரி மஸ்ஜித். இந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட டிசம்பர் 6 இன்றைய தினம். சுமார் 500 வருஷங்களுக்கும் மேல் வழிபாட்டு தலமாக இருந்த ஒரு பள்ளிவாசல், இது கோவிலாக இருந்தது. இதை இஸ்லாமிய மன்னர்கள், முகலாய மன்னர்கள் இடித்து, கோவிலை இடித்து மசூதி கட்டினார்கள் என்கிற மஸ்ஜித் சட்டங்களுக்கே அப்பாற்பட்ட பொய்யை நீதிமன்றத்தில் சொல்லி அங்கே இடிக்கிற வேளையும் பூஜை செய்கிற வேளையும் ஆரம்பித்து முஸ்லிம்களிடமிருந்து அது கபலீகரம் செய்யப்பட்டு பறிகொடுத்த நிலையில் முஸ்லிம்கள் ஒவ்வொரு டிசம்பர் 6ஐயும் எதிர்நோக்குகிறார்கள். பாபரி மஸ்ஜித் குறித்த வழக்கு 27 வருஷம் நடந்தது இந்த மண்ணில். இந்தியாவிலே நீண்ட நெடுங்காலம் இழுத்து
சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்ட அநேகமாய் வழக்கு இந்த ஒன்றாகத்தான் இருக்கும். 27 வருஷம் பன்னூற்றுக்கணக்கான சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு பல நூறு வக்கீல்கள் நின்று வாதாடி கடைசியாக மிகவும் அதிர்ச்சியான முறையில் ஒரு தீர்ப்பு தரப்பட்டது. நாங்கள் பாபரி மஸ்ஜித் விஷயத்தில் கான்ஸ்டிடியூஷன் படி தீர்ப்பு தரவில்லை, அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் தீர்ப்பு தரவில்லை, இந்த நாட்டில் வாழுகிற பெரும்பான்மை மக்களின் மனசாட்சிப்படி இந்த பள்ளியை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் என்று உலக வரலாற்றில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு விசித்திர தீர்ப்பை இந்த நாட்டிலே வழங்கினார்கள். அதையும் எந்த முன்னிலே வேள்வாய்ச்சுவது போல் முஸ்லிம் சமுதாயம் ஒரு ஆறாத வடுவாக தாங்கி ஏற்றுக்கொண்டது. தீர்ப்பு வருவதற்கு முன்னாலே இப்படித்தான் தீர்ப்பு தர வேண்டும் என்கிற நிர்பந்தம் இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டது. ஒருவேளை அந்த பள்ளிவாசல் ராமஜென்ம பூமி தான் என்று தீர்ப்பு தராவிட்டால் இந்த நாட்டில் நடப்பது வேறு என்று பேசினார்கள். போகிற போக்கில் யார் யாரோ பேசுவதல்ல, இந்த நாட்டின் உயர் பதவிகளை அலங்கரித்தவர்கள் அந்த சீட்ல உட்கார்ந்து பேசினாங்க. நல்லா சொல்றதுன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ் கூட பேசினார்கள். கேபினெட் அந்தஸ்தில் உள்ள மினிஸ்டர்கள் தீர்ப்பு வருவதற்கு சில நாட்களுக்கு முன்னாலே கூட அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினார்கள். ஒருவேளை தீர்ப்பு தராவிட்டால் என்கிற தொனியிலே உள்ள மிரட்டல் அது. राम मंदिर की तामीर बाहमी रजामंदी से नहीं हुई तो ताकत की जोर से होगी. ஒரு மூத்த கேபினெட் அமைச்சர் தீர்ப்பு வருவதற்கு முன்னாலே பேசிய வார்த்தை. ராமஜென்ம பூமி என்பது மனப்பொருத்தத்தோடு வழங்கப்படவில்லை என்றால் தாக்கத் கி ஜோர் சே ஹோகி, சக்தியை திரட்டி நாங்கள் அதை கட்டுவோம். அதாவது நீ எப்படி தீர்ப்பு கொடுத்தாலும் நாங்கள் முடிவு செய்து விட்டோம் என்று அதற்கு பொருள். அதற்கு பிறகு வந்த தீர்ப்பும் அப்படியே வந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும், அது ஒரு விசித்திரமான தீர்ப்பு. மஸ்ஜிதை இடித்தது குற்றம், ஒத்துக்கொண்டார்கள். இரண்டாவது வார்த்தை, மஸ்ஜிதுக்கு கீழே கோவில் இருந்ததற்கான எந்த அடையாளமும் நிரூபிக்கப்படவில்லை, ஒத்துக்கொண்டார்கள். எல்லாம் ஒத்துக்கொண்டு விட்டு இருந்தாலும் நாங்களே எடுத்துக்கொள்கிறோம், உங்களுக்கு இல்லை. இது என்ன அடிப்படை? கான்ஸ்டிடியூஷன் அல்ல, இது மனசாட்சி. ஒட்டுமொத்த இந்தியாவிலே வாழுகிற பெரும்பான்மை மக்களின் மனசாட்சிப்படி நாங்கள் இந்த தீர்ப்பு சொல்லுகிறோம் என்று சொன்ன போது உலகம் சிரிக்கிற தீர்ப்பாய், இந்த நாட்டிலே இருக்கிற சிறுபான்மை மக்களை உச்சகட்டமாக வதைக்கிற தீர்ப்பாய் அந்த தீர்ப்பு அமைந்தது. அன்னைக்கு அனுமதித்த நீதிபதிகள் காலங்களால் அவர்கள் நிச்சயமாக யோசிக்க வேண்டும். அன்னைக்கு போடப்பட்ட ஆரம்ப சுழி இன்று வரை தொடர்கிறது. நினைத்தவனெல்லாம், நினைத்த மஸ்ஜிதுகளை எல்லாம் இது கோவிலாக இருந்தது என்று வழக்கு தொடர ஆரம்பித்தார்கள். அயோத்தி முடிந்த உடனேயே, ஏன் முன்னாலேயே சொன்னார்கள், காசியும் இப்படித்தான், மதுராவும் இப்படித்தான் என்று வரிசையாக பள்ளிவாசலை சொன்னார்கள். அவர்கள் பட்டியலிலே 3000 மஸ்ஜித் இருக்கிறது. 3000 மஸ்ஜிதும் சுமார் 300-400 வருஷங்களாக மிகப்பெரிய அளவில் வரலாற்று பாரம்பரியம் கொண்ட பள்ளிவாசல்கள். அந்த பள்ளிவாசல்கள் அனைத்துமே கோவில்கள் தான். நாங்கள் வழக்கு தொடருவோம் என்று இந்தியா நீதிமன்றங்கள் ஃபுல்லா இப்போ ஏகப்பட்ட மசூதிகள், கோவில்கள் ஆய்வு செய்து தொல்லியல் துறை மூலமாக, ஆர்கிடெக்டுகள் அந்த குழு மூலமாக ஆய்வு செய்து இது நிரூபிக்கப்பட வேண்டும் என்கிற வழக்கு எல்லா பக்கம் இருக்கிறது. அதனுடைய நீட்சி நிறைய வருகிறது. இப்போதும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற போன வருஷம் 2023 ஞானவாபி பள்ளிவாசலை அவுரங்கசீப் அதை கோவிலாக இருந்ததை இடித்து பள்ளி கட்டினார் என்ற ஒரு புனைவு என்கிற ஒரு புனையப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. இப்போது கடந்த வாரம் வரை யூபியிலே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளும் அதை ஒட்டிய கலவரங்களும் படுகொலைகளிலும் நாம் பார்க்கிறோம். கடைசியாக இந்த வாரத்தில் அஜ்மீர் தர்கா கூட கோவில் தான் என்று கொண்டு போய் வழக்கை வைத்திருக்கிறார்கள். இது தொடரும். அவர்களை பொறுத்தவரை 3000 மஸ்ஜிதுகளை கோவில்கள் என்று
நீதிமன்றங்களில் எப்படி தீர்ப்பு பெறுவார்களோ அவர்கள் தயார் நிலையிலேயே இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் ஆரம்ப சுழி போட்டது பாபரி மஸ்ஜித். இந்த டிசம்பர் 6 இன்றைய தினம் அதை நினைக்கிற போதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பு இனிமேல் இருக்காது என்கிற ஒரு புதிய மத வெறி அத்தியாயத்தை உருவாக்கியது ஆரம்பத்திலே பாபரி மஸ்ஜித் தான். எந்த அடிப்படையில் நீதிமன்றங்கள் போய் வழக்கு கொடுத்த உன்ன தோண்ட சொல்றாங்கன்னு தெரியல. இது மசூதி அல்ல, இது கோவில் தான். வழக்கு போடுவாங்க, போட்ட அடுத்த 1 மணி நேரத்தில் ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு தீர்ப்பு வருகிறது. 1991 இந்தியாவிலே நிறைவேற்றப்பட்ட மிக முக்கியமான வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம்னு ஒரு சட்டம். எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும், அது கோவில்களானாலும் கிறிஸ்தவ தேவாலயங்களானாலும் மஸ்ஜிதுகளானாலும் எல்லாத்துக்கும் பொருந்தும். என்னன்னா 47 நாடு சுதந்திரம் பெறுகிற போது யார் யார்கிட்ட எது கைவசம் இருந்ததோ அது அப்படியே தொடரும். 47 ஒரு இடம் பள்ளிவாசல் என்றால் அது பள்ளிவாசல் தான், அதுக்கு பிறகு அது கோவிலும் அல்ல, தேவாலயம் அல்ல. 47 சுதந்திரம் பெறுகிற போது ஒரு இடம் சர்ச் என்று சொன்னால் அது சர்ச் தான். அது இனிமேல் மசூதியாக முடியாது, கோவிலாக முடியாது. 47 சுதந்திரம் பெறுகிற போது யார் யாரிடம் என்னென்ன வழிபாட்டுத்தனம் கையில இருந்ததோ அந்த நிலை தொடரும் என்கிற அந்த பாதுகாப்பை, வேடிக்கை என்னன்னா இதை மீறுறது தனி மனிதர்கள் அல்ல, நீதிமன்றமே மீறுது. நீதிமன்றமே மீறுகிறது. போய் யாராவது ஒருத்தர் இந்த மசூதி அல்லது இந்த சர்ச்சு இது கோவில் என்று வழக்கு தொடுத்தால் தொடுத்த உடனே மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது, ஆய்வுக்கு உத்தரவிடுகிறார்கள். அப்பன்னா 91 வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம்ங்கிறது அர்த்தம் இல்லாதவெல்லாம் இருக்குது. கடந்த 15 நாட்களுக்கு முன்னாலே அப்படி ஏற்பட்டதுதான் உத்தரப்பிரதேசத்தினுடைய சாம்பல் பகுதி. சாந்தோசி மஸ்ஜித் சொல்லி 500 வருஷம் பழமையான மஸ்ஜித், ஷாஹி ஜும்மா மஸ்ஜித். அது சம்பந்தமாக ஒரு வழக்கறிஞர் வழக்கு தொடுக்கிறார். கட்டணது பாபருடைய காலம், கட்டி முடிக்கப்பட்டு 500 வருஷம் தாண்டி விட்டது. உத்தரப்பிரதேசனுடைய கவர்மெண்ட் கெசட்ல இது புராதனமான வரலாற்று சின்னம், இது மசூதின்னு தான் கெசட்ல இருக்கு. அதாவது ஹெரிட்டேஜ்ல பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கிற இதுல அந்த பள்ளிவாசலிடம் இடம் பெற்றிருக்கிறது. இதுல என்னன்னா இப்ப 15 நாளைக்கு முன்னாடி ஒரு நவம்பர் 19 ஒரு குறிப்பிட்ட மதவாத அமைப்பை சார்ந்த யாரோ ஒரு வழக்கறிஞர் வழக்கு தொடுக்கிறார். 19 காலையில 10 மணிக்கு வழக்கு வருகிறது. என்ன வழக்கு தெரியுமா? இது ஜாமியா மஸ்ஜித், ஷாஹி ஜாமியா மஸ்ஜித். இது மஸ்ஜித் அல்ல, இது முன்னால கோவிலா இருந்துச்சு, 500 வருஷத்துக்கு முன்னாடி மாத்திட்டாங்க. 500 வருஷத்திற்கு முன்னாலே மாற்றினார்கள் என்கிற பிரம்மாண்டமான ஒரு கேஸ். 10 மணிக்கு கேஸ் வருகிறது, 11 மணிக்கு வழக்கை எடுத்துக் கொள்ளுகிறார்கள், 12 மணிக்கு ஆய்வு நடத்தலாம் என்று தீர்ப்பு தருகிறார்கள். 1 மணிக்கு ஒரு ஆய்வு ரெடியா ஒரு குழு அங்க இடத்திற்கு போய்விட்டது. இது எவ்வளவு வெல் பிளான்டா, என்ன இது எந்த அடிப்படையில சாத்தியமாகும்? நீங்களோ நானோ ஒரு வீட்டை கொண்டு போய் 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு, இது எனக்கு சேர்ந்தது உனக்கு சேர்ந்ததுன்னு நம்ம சண்டை போட்டாவே அது விசாரணைக்கு அது ஆய்வுக்கு போய் எவ்வளவு காலமாகும்? 10 மணிக்கு வழக்கு வருகிறது. இது பள்ளிவாசல் அல்ல, கோவில். 11 மணிக்கு விசாரணைக்கு உத்தரவிடப்படுகிறது. அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் பள்ளிவாசலிலே ஒரு குழு போய் நாங்கள் தோண்டி பார்க்கிறோம் என்று ஆய்வுக்கு இறங்குகிறார்கள். தீர்ப்பு வழங்கிய 5வது நாள் 24 ஒரு பெரிய குரூப் போகுது, இந்த பள்ளிவாசல் கோவில் தான் என்று சொல்லியும் மேற்கொண்டு ஆய்வு நடத்த போகிறோம் என்று ஆயுதங்களோடு போன போது அந்த பகுதியில் நீண்ட காலமாக தொழுது வருகிற முஸ்லிம்கள் குறுக்கே ஏன் வந்திருக்கீங்க, எதுக்கு வர்றீங்க, எங்களுடைய பள்ளிவாசல் என்னன்னு சொல்லுங்க என்று விவரம் கேட்க துவங்கி பேச்சுவார்த்தை முற்றி கலவரமாக வெடித்து காவல்துறையால் போன குழுவுக்கோ எதிர்த்தரப்புக்கெல்லாம் இன்னமும் ஆகல 5 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஷாஹி ஜாமியா மஸ்ஜிதினுடைய வாசல்லையே. அத்தனையும் படுகொலை செய்தது காவல்துறை. இந்த நாடும் அந்த நாட்டினுடைய மாநில அரசும் இந்த போங்கில நீண்ட காலமாக செயல்படுகிறது. 5 பேர் படுகொலை. என்ன தெரியுமா? நவம்பர் 24 இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நீங்கள் எதனால் எங்களுடைய பள்ளிவாசலுக்கு இப்படி குழுவாக வருகிறீர்கள் என்று கேட்டதற்கு பொதுவாக இது போன்று வழக்கு வருகிற போது என்ன நடைமுறை வேண்டும்? எதிர்த்தரப்பை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும். அந்த பள்ளியின் நிர்வாகிகள் வாருங்கள்,
அங்க அந்த பகுதியை சார்ந்த உலமாக்கள் வாருங்கள், அந்த பகுதிகளை சேர்ந்த காசிகள் வாருங்கள், அந்த பகுதிகளை சேர்ந்த இஸ்லாமிய அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் வாருங்கள், நோட்டீஸ் கொடுக்கப்பட வேண்டும். எதுவுமே இல்லை. 10 மணிக்கு வழக்கு போட்டால் 12 மணிக்கு வழக்கு முடிந்துவிடும். தாராளமாக அந்த பள்ளிவாசலை நீங்கள் தோண்டி ஆய்வு செய்யலாம் என்று உத்தரவு வருகிறது என்றால் எதிர்த்தரப்பையே விசாரிக்காம இதா தகாதா அலைக்கிற ஜுலானி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இதா தகாதா அலைக்கிற ஜுலானி பல தகுதையில் அவ்வளி ஹத்தா தஸ்மா கலாமல் ஆகார். 2 பேர் ஒரு பிரச்சனைன்னு வழக்கு கொண்டு வந்தா எந்த காரணத்தை கொண்டும் அடுத்தவருடைய பேச்சை விவாதத்தை செவிமடுக்காமல் முன்னாடி வந்தவருக்கு தீர்ப்பு வழங்கிறாத. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை. எந்த வழக்கா இருந்தால், கணவன் மனைவி வழக்கா இருந்தால், ஒருவர் வந்து சொல்லுகிற போது மட்டும் வாங்கி கொண்டு அடுத்தவர்களிடம் விசாரிக்காமலேயே முடிவுக்கு வருதல் நீதித்துறைக்கு செய்யப்படுகிற பெரிய துரோகம். இன்னமும் இந்த நாட்டினுடைய பொதுஜன மக்களுக்கு விளங்கவே மாட்டேங்குது. என்னன்னா, முன்னாடி இருக்கிற முகலாய மன்னர்கள் இந்துக்களுக்கு கோவில்களுக்கு மானியமாக ஏக்கர் கணக்கில் நிலம் கொடுத்துருக்காங்களாம். அது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் பட்டா, அந்த பத்திரம், ஃபர்மான் பத்திரம்னு பேர் முகலாயர் காலத்தில் கொடுத்தது. எல்லா மன்னர்களும் திப்பு சுல்தான் உட்பட எல்லாம் வந்து 100 ஏக்கர் 200 ஏக்கர் என்று கோவில்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நாடு பூரா அவங்களோடது. கையெழுத்து போட்டால் எவ்வளவு ஏக்கரை வேணாலும் கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன தேவை வந்தது? இந்த கோவிலுக்கு கீழே இதை வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே பள்ளிவாசல் கட்டுன்னு ஏன் வரணும்? இது வெகுஜன மக்களே யோசிக்கிறார்களே. நீங்களே சொல்றீங்க முகலாய மன்னர்கள் கோவில்களுக்கு மானியமாய் வழங்கினார்கள். கோவில்களுக்கு மானியமா ஏக்கர் கணக்கில் இடம் கொடுக்கிறவருக்கு ஒரு பள்ளிவாசலுக்கு இடம் இல்லாமல் போச்சா? ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு அவருக்கு எங்க இடம் இல்லையா? இந்த ஷாஹி ஜும்மா மஸ்ஜித் மாதிரி 10 பள்ளிவாசல் கட்டலாமே, 100 பள்ளிவாசல் கட்டலாமே. எதற்காக வந்து ஒரு சின்ன இடத்துல இதுக்கு மேல பள்ளிவாசல் கட்டுன்னு முஸ்லிம் மன்னர் சொல்லி கட்டினாங்க? இந்த லாஜிக் எந்த வகையிலையும் புரியவில்லை. நாட்டில இருக்கிற முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, பொதுஜன மக்கள் இதை யோசிக்க வேண்டும். இது இப்படியே போச்சுன்னா விளங்காது. அதாவது 47 நேரத்தில் இருந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு சொந்தம்ங்கிற அந்த வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டத்தை தாண்டி இந்த பள்ளிவாசலும் கோயில், இந்த பள்ளிவாசலும் கோயிலுன்னா சுருக்கமா இந்தியாவிலே பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து. உங்களுடைய பாணிக்கே வருவதானாலும் 47க்கு பின்னாடி என்னென்ன நடந்துச்சு தெரியுமா? எத்தனை பள்ளிவாசல்களை நீங்கள் கோவில்களாக மாற்றினீர்கள். திருப்பி கொடுத்து விடுவதற்கு அவர்கள் தயாரா? எந்த காரணம் கொண்டும் வெகுஜனங்களாக இருக்கிற இந்து சமூகத்தை நாம் கோபிக்கவில்லை. அவர்கள் இந்த வேலையில இறங்கவும் இல்லை. மத வெறிபிடித்து அலைபவர்கள் மாத்திரமே இந்த வேலையில இறங்குறாங்க. எல்லா இந்துக்களும் இறங்கவில்லை. இறங்குறவங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமாக 47க்கு பின் கோவில்களாக மாற்றப்பட்டதையெல்லாம் என்ன செய்யறது? ஃபாரூக் ஷேர் ஜும்மா மஸ்ஜித் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பள்ளிவாசல், ஹரியானால குருகிராமில் இருக்கிற பள்ளிவாசல், ஆகப்பெரிய பள்ளிவாசல். அது இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா மினாரா இருக்கு, பயங்கரமான மினாரா. குப்பா இருக்கிறது. 47க்கு பின்னாடி பாகிஸ்தான் இந்தியா பிரிவினையில ஊர்ல பாதி முஸ்லிம்கள் காலியான உடனே கொண்டு போய் உள்ள சிலையை வச்சு அதை மெதுவா ஆக்கி இன்றைக்கு அந்த இடம் ஹரியானாவுடைய குருகிராமில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோவில். அது இன்னைக்கு கோவில். 47க்கு முன்னாடி வரையும் அது பள்ளிவாசல். குப்பா கூட கோவில் எல்லாம் இருக்கும், கும்பம்னு சொல்லுவாங்க, இருக்கும். மினாரா கோவில்ல இருக்காது. ஆனா அங்க மினாரா இருக்கிறது, பயங்கரமான மினாராக்கள். அந்த மினாராக்களை சார்ந்து நீங்கள் யார்கிட்ட இருந்து அதை எடுத்திருக்கிறீங்க? ஆரஷாவினுடைய பழைய அவுரங்காபாத் கில்ஜி ஜும்மா மஸ்ஜித்னு ஒரு மஸ்ஜித், மிகப்பெரிய மஸ்ஜித். கட்டினவர் குதுபுத்தீன் கில்ஜி. பள்ளிவாசல் கட்டப்பட்டது 14th century, 14வது நூற்றாண்டு. 14வது நூற்றாண்டுல கட்டப்பட்டதுல 47ல பாதி பேர் பாகிஸ்தானுக்கு போன உடனே கொண்டு போய் மெஹராப்ல கொண்டு போய் சிலையை வச்சாங்க. மூர்த்தி பீடம் கொண்டு போய் அங்கே சிலையை மெஹராப்ல வச்சிருச்சு. இன்னைக்கு நீங்க அவுரங்காபாத் போங்க, அவுரங்காபாத்தில் இருக்கிற கில்ஜி ஜும்மா மஸ்ஜித் போங்க, பாரத் மாதா மந்திர் அப்படின்னு போர்டு போட்டு அங்க இருக்கிறது. வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆச்சரியம். பாரத் மாதா மந்திர் மெனாராவோட இருக்குது. நீங்கள் எங்கு மெனாரா கட்டினீர்கள்? குப்பா இருந்தா கூட பரவாயில்ல,
மினாராவோடு இருக்கிறது. நாங்கள் கேட்க வருவது 47க்கு பின்னால் எத்தனை மஸ்ஜிதுகளை நீங்கள் கோவில்களாக ஆக்கி கொண்டீர்களோ அதையெல்லாம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்கிற நியதியில் எல்லாரும் கிளம்பி விட்டால் இது எங்க போகும்? ஒருத்தர் அடங்கி இருக்கிறாரு ஹரியானால ஹிசார் அப்படிங்கிற ஊர்ல, தானேஸ்வர் பெஹ்லூல் சாஹிப் அப்படின்னு அவருக்கு பேர். பெஹ்லூல் சாப், தானேஸ்வர் பெஹ்லூல் சாப்னு பேரு. அவரு கபருக்கு பக்கத்துல. அங்க அவர் பேராலேயே தானேஸ்வர் ஜும்மா மஸ்ஜித் அப்படின்னு ஒண்ணு கட்டினாங்க. பிரம்மாண்டமான பள்ளிவாசல் 13ஆவதுல, அதாவது 1351 தொடங்கின பள்ளி 88 தான் முடிவடைஞ்சிருக்கு. அவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளிவாசல் கட்டி முடிச்சாச்சு. கட்டினது டெல்லியினுடைய துக்ளக்குடைய ஆட்சியில தான் கட்டப்படுகிறது. கட்டி முடிச்சாச்சு. தானேஸ்வர் பெஹ்லூல் ஷா மஸ்ஜித் இன்னைக்கு அப்படியே 48, 49ல எல்லாம் நிறைய பேர், பாதி பேர் ஊர்ல பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க. மாத்துன்னு சொல்லி மாத்தி உள்ளே சிலைகளை வைத்து 47க்கு பின்னாடி அந்த பேரையாவது நல்லா மாத்திருக்கலாம்ல. தானேஸ்வர் பெஹ்லூல் ஷாவை தானேஸ்வர் பகவான் கோவில் இன்னைக்கு ஆகிட்டாங்க. பெஹ்லூல் பகவானாக மாறுகிறார். எப்ப மாறுகிறார்? 49ல மாறுகிறார். நீங்கள் யோசிக்க வேண்டும், இன்னைக்கு வரைக்கும் மினாராக்களோடும் குப்பாக்களோடும் இவைகளெல்லாம் காட்சி தருகிறது. இது எல்லாத்தையும் நீங்கள் மசூதிகளை கோவிலாக ஆக்கினீர்கள், கொடுங்கள்னு திரும்ப கேட்டா நாடு என்ன நிலைமைக்கு ஆளாகும்? இன்னைக்கு அந்த அடிப்படையிலே தான் எல்லா பள்ளிவாசல்களையும் ஆக்கி கொண்டே இருக்கிறார்கள். புத்தர்கள்ட்ட கேளுங்க, 3000 புத்த மடங்கள் கோவில்களாக மாற்றப்பட்டது என்று பாதிக்கப்பட்ட நிலையில அவர்கள் பேசுகிறார்கள். நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம், இந்த வழக்குகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளிவாசல இது கோயிலா இருந்துச்சு, முஸ்லிம் மன்னர்கள் இடிச்சிட்டு பள்ளிவாசல் கட்டிட்டாங்கன்னு ஏதோ முஸ்லிம் மன்னர்களுக்கு எங்கேயுமே இடம் இல்லாத மாதிரி அவங்க கையெழுத்து போட்டா நாடே அவர்களுக்கு சொந்தம். அர்த்தமே இல்லாத, லாஜிக் இல்லாத வழக்குகள் தொடுக்கப்படுகிறது. முஸ்லிம் சமுதாயத்தின் சார்பாக ஒன்றை மாத்திரம் உறக்க சொல்லுகிறோம், ஒரு இடத்தில் கட்டப்படுகிற பள்ளிவாசல் கியாமத்து வரை பள்ளிவாசல், கியாமத்து வரையும் பள்ளிவாசல். நீ என்ன மாத்தினாலும் அது பள்ளிவாசல். ஃபிக்ஹுடைய சட்டங்கள்ல எழுதுறாங்க, ஒரு தனி நபரோ ஒரு குழுவோ அல்லது அரசோ ஒரு பள்ளிவாசலை ஆக்கிரமித்து எடுத்துக்கொண்டால் அதை மீட்க போராட வேண்டிய பொறுப்பு முஸ்லிம்கள் மீது கடமை. இஆதத்துல் மசாஜித் இலல் முஸ்லிமீன் வாஜிப், கண்டிப்பாக அது கடமை. இன்றெல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள். காட்சிகள் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு 100-200 வருஷத்திற்கு பின்னாலாவது பிடிக்கப்பட்ட அந்த மஸ்ஜிதுகள் மீண்டும் மஸ்ஜிதுகளாக மாறணும், மாற வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம். ஆக்கிரமித்து ஒரு பள்ளிவாசலை விட்டு கொடுப்பதற்கு முஸ்லிம்களுடைய சொந்த வீடு அல்ல அது அல்லாஹ்வுடைய ஆலயம். ரப்பிடத்தில் மிகவும் மோசமாக தாக்கப்படுகிற போது, ஆக்கிரமிப்புகளுக்கு ஆளாகிற போது நபிமார்கள் கற்றுத்தந்த ஹஸ்புல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், எங்கள் காரியத்திற்கு அவனே பொறுப்பு என்று அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து ஹஸ்புல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லுவோம். அல்லாஹ் இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் இழந்த மஸ்ஜிதுகளை அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மீட்டு தருவானாக. அத்தகைய ஒரு சூழலை அல்லாஹ் இந்த மண்ணிலே ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை, ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருந்தார். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்க்கையில் லட்சியமாக கொண்டு, அல்லாஹுவின் மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருந்தார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, டிசம்பர் மாதம் 6ஆம் நாள் 1992ஆம் வருஷம் அக்கிரமக்காரர்களால் பாபரி மஸ்ஜித் தகர்க்கப்பட்ட நாள். அது தகர்க்கப்பட்டது அக்கிரமக்காரர்களால் தவறான ஒரு செயல்தான் என்பதை தீர்ப்பு சொன்ன நீதிபதியும் கூட தன்னுடைய தீர்ப்பிலே சாடை மாடையாக அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார்.
தீர்ப்பு சொன்ன சந்தர்சூட் அவர்கள் சொல்வார், இந்த இடத்தில் பள்ளிவாசல் இருந்தது, அதே போல அதன் கீழ் கட்டிட இடிபாடுகள் இருந்தது சிலதை தவிர அது கோயில் என்று நிரூபிப்பதற்கான எந்த விதமான தடயங்களும் அதிலே அமைந்திருக்கவில்லை. இங்கே ஒன்று கூடியது தவறு, இடித்தது தவறு என்றெல்லாம் எல்லாவற்றையும் சுட்டி காட்டிவிட்டு ஆதாரங்களின் அடிப்படையிலோ நீதியின் அடிப்படையில் அந்த தீர்ப்பு சொல்லவில்லை என்பதை கடைசியாக அவருடைய வாசகம் சொல்லி அமைந்தது. இப்படி ஒரு தீர்ப்பு நம்மிடத்திலே வந்து சேர்ந்து விட்டதை என்ன செய்வது என்று நான் 3 நாட்களாக சாமியின் முன்னால் உட்கார்ந்து கொண்டே இருந்தேன். சொல்கிறார் தன்னுடைய தீர்ப்பிலே, சாமிக்கு முன்னால 3 நாள் நான் தொடர்ந்து உட்கார்ந்து கொண்டே இருந்தேன், என்ன செய்வது என்று. கடைசியாக என்னுடைய உள்ளத்தில் தோன்றி அதைத்தான் தீர்ப்பாக சொன்னேன் என்று சொல்கிறார். இதற்கு ஆதாரங்களோ அடிப்படைகளோ சட்டத்தின் நியதிகளோ எதுவும் இல்லை என்பதை அந்த வாசகம் உறுதி செய்கிறது. உண்மையானவர்களே, தொடர்ந்து அந்த அக்கிரமம் துவங்கிய அந்த அக்கிரமம் அதற்கு பிறகு தொடர்ந்து 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 ஞானவாபி என்று தொடர்ந்தது. அதற்கு பின்னால் இப்பொழுது ஊபியிலே உள்ள சம்பல் மாவட்டத்தினுடைய அந்த மஸ்ஜித் தொடர்ந்து கடைசியாக இப்பொழுது அவர்கள் நாட்டிலே உள்ள அந்த நீதிமன்றங்களை தங்களுடைய கையில வைத்திருக்கிற காரணத்தினாலே அதனுடைய அந்த தொடராக கடைசியாக இப்பொழுது நல்லிணக்கத்தின் ஒரு அடையாளமாக திகழக்கூடிய அஜ்மீரிலே உள்ள சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கபூர் வரை, தர்கா வரை வந்து சேர்ந்திருக்கிறது. உண்மையானவர்களே, காரணம் என்னவென்று சொன்னால் நீதிமன்றங்கள் அவருடைய கையில் இருக்கிறது என்ற அந்த அடாவடித்தனத்தின் காரணத்தினாலே கலவரங்களின் மூலமாக, தொல்லியல் துறை மூலமாக, நீதிமன்றத்தினுடைய மூலமாக இப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனாலே இப்பொழுது அதனுடைய நிலைப்பாடு என்பது இந்திய முஸ்லிம்களை தொடர்ந்து பல்வேறு விதமான சோதனைக்கு உள்ளாக்கி கொண்டே இருக்கிறது. இதிலே மாத்திரமல்ல, உணவிலே, உடையிலே, உறைவிடத்திலே, குடியுரிமையிலே, சொத்துக்களிலே, வெறுப்பான பேச்சுக்களை பேசுவதிலே, திரைப்படங்களின் வழியாக, தொலைக்காட்சிகளின் வழியாக, செய்தித்தாள்களின் வழியாக, அருமையானவர்களே, என்னென்ன வகையிலெல்லாம் முஸ்லிம் சமூகத்தை, உடைய கலாச்சாரத்தை, உடைய பண்பாட்டை, இஸ்லாமியத்தை உலகத்தில் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் சதித்திட்டம் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றிலேயும் உணவிலே மாட்டிறைச்சி என்ற ஒரு பிரச்சனையை, மாட்டிறைச்சி வைத்திருந்தார் சாப்பிட்டார் என்றெல்லாம் அசாமிலே இப்பொழுது விஸ்வால் உத்தரவு போட்டிருக்கிறார் அங்கே உள்ள முதலமைச்சர். மாட்டிறைச்சி என்பது அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் பெருத்த அநியாயம் என்னவென்று சொன்னால், உலகத்திலேயே மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்வதிலேயே உலகத்திலே 3வது நாடுகளிலே உள்ள அந்த ஒன்று இந்தியா. மாட்டிறைச்சி செய்யக்கூடிய, ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த அமைப்பினுடைய, அந்த கம்பியினுடைய பெயர் என்னவென்று சொன்னால் அல் கபீர் என்று அதனுடைய பெயர். அதனுடைய உரிமையாளர் யார் என்று சொன்னால் ஒரு ஐயர். பெருமக்களை, எங்கே போய் சொல்வது இந்த வேடிக்கை? எனவே உணவு விஷயத்திலே, உடை விஷயத்திலே புர்காவை போட்டுக்கொண்டு பள்ளிகளுக்கு செல்வதை ஊபி போன்ற மாநிலங்களில் தடை செய்து வைத்திருக்கிறார்கள். புர்கா போட்டுக்கொண்டு ஓட்டு போட சென்ற பெண்களை நிர்பந்தமாக அதை கலத்து சொன்ன அவலமும் இங்கேதான் நடந்திருக்கிறது. தொழில் துறைகள் சொல்ல வேண்டியதே இல்லை. முஸ்லிம்கள் வசம் இருக்கக்கூடிய தொழில் துறைகளா, வியாபாரங்களா, அதை அழிப்பதற்காக என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் அதுவெல்லாம் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொன்றும் உள்ளே சென்றால் ஆழமாக விரிவாக பேசப்பட வேண்டிய ஒன்று. தொழில்துறைகளிலே, அதே போல குடியுரிமையிலே இந்திய சமூகம் கொதித்தெழுந்தது என்பதை நாம் பார்த்தோம். சிஏஏ, என்ஆர்சி என்ற பெயராலே நாட்டிலே நாடற்றவர்களாக முஸ்லிம்களை ஆக்குவதற்குண்டான சதி திட்டம் என்னென்ன உண்டோ அதையெல்லாம் செய்து முயற்சி செய்து ஒரு விதத்தில் தோல்வித்திருக்கிறார். அருமையானவர்களே, எனவே குடியுரிமை இல்லாமல் ஆக்குவதில்லை, சொத்துக்களை அளிப்பதில்லை, முஸ்லிம்களிலே உள்ள சாலிஹீன்கள், நன்மக்கள், இறை பொருத்தத்தை தேடி அவர்கள் முஸ்லிம் சமூகத்திற்காக அவர்கள் வக்ஃப் செய்த அந்த சொத்துக்களை எல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டியுள்ள பெருமுயற்சியை, வக்ஃப் சட்ட திருத்த மசோதா என்ற பெயராலே நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அநியாயத்தை பார்க்கிறோம்.
அது பாராளுமன்றத்தில் நிறைவேறாமல் ஆன பொழுது அதற்காக வேண்டிய ஒரு குழு அமைத்தார்கள். இந்த குழு அதை பற்றி பேசும். நாடாளுமன்ற நிலைக்குழு என்ற பெயராலே அந்த குழு அதை பற்றி பேசும். மாநிலங்களுக்கெல்லாம் சென்று அங்கே உள்ள காரியங்களிடத்திலே கருத்துக்கள் கேட்கும். அதற்கு பிறகு அது தாக்கல் செய்யும் என்றெல்லாம் ஒரு குழுவை அமைத்தார்கள். பாராளுமன்றத்தினுடைய மரபை கொஞ்சம் கூட பேணாமல் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவர் அறிவிக்கிறார், குழு எதையும் சொல்லிவிட்டு போகட்டும், ஆனால் வக்ஃப் திருத்த மசோதா சட்டம் நிறைவேறிய தீரும் என்று சொல்கிறார். பாராளுமன்றத்தினுடைய மரபு என்னானது, குழு என்னானது? இப்படி ஒரு அமைச்சர் குழுவை போட்டதற்கு பின்னால் சொன்னால் அந்த குழுவினுடைய பொறுப்பாளர்கள் அவ்வளவு பேரும் இது எதற்கு இந்த குழு, எதற்காக இது என்று எல்லோரும் ராஜினாமா செய்துவிட்டு செல்ல வேண்டாமா? எனவே சொத்துக்களை அபகரிப்பதன் வழியாக உள்ள அந்த சதியையும் அந்த சதி திட்டத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். வெறுப்பு பேச்சு சொல்ல வேண்டியதில்லை. வெறுப்பு பேச்சு எங்காவது சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்ற நேரத்திலே அதிகமான வெறுப்பு பேச்சுக்களை நாட்டினுடைய பிரதமர் பேசுகிறார், உள்துறை மந்திரி பேசுகிறார். அதை அப்படி சின்ன அந்த வால்ல ஆட வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதில்லை. அவர்களே அப்படி பேசப்படுது. வெறுப்பு பேச்சுக்கள், கொடூரமான வெறுப்பான பேச்சுக்கள். ஒவ்வொரு பேச்சுக்களும் யாரை குறித்தெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து ஆரம்பித்து அங்கிருந்து ஆரம்பித்து பரிசுத்தமான நம்முடைய அன்னையர்கள் முதல் முஸ்லிம்களுடைய எல்லா விதமான கலாச்சாரங்களையும் கேலி செய்தும் அதை கிண்டல் செய்தும் கோபத்தை உண்டாக்கக்கூடிய விதத்திலேயும் வெறுப்பான பேச்சுக்கள். பெருமையானவர்களே, அதேபோல் திரைப்படங்களின் வழியாக நமக்கு அதிகமான தொடர்பில்லை என்று சொன்னாலும் கூட மக்களுடைய பொழுதுபோக்கு அம்சமாக எல்லோராலும் கருதப்படக்கூடிய அந்த திரைப்படத்தின் வழியாகவும் அதன் வழியாகவும் முஸ்லிம் எதிர்ப்பை உண்டாக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். தொலைக்காட்சிகளின் வழியாக இங்கு சமீபத்தில் நடந்த ஒரு திருட்டிலே ஒருவர் பிடிபட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு செய்தி, ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர். ஆனால் அந்த அடைக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை போட்டுவிட்டு சிறைச்சாலையினுடைய கம்பி அதிலே ஒரு படமா போட்டிருக்கிறார்கள். அந்த படத்திலே ஒரு ஆளுக்கு தொப்பியை போட்டு தாடி வச்சிருக்கான். இன்னைக்கு தொலைக்காட்சியினுடைய அல்லது செய்தித்தாள்களுடைய நிலை என்ன என்று பார்க்கிறோம். அருமையானவர்களை, கலவரங்களின் மூலமாக எதுவெல்லாம் நோக்கம் வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தை உலகத்திலிருந்து அழித்து விட வேண்டும் என்று திட்டமிடுகிறார். அதைவிட கேலியான, அதைவிட சிரிப்பிற்குரிய நகைச்சுவையான ஒன்று இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், தங்களுடைய வாயினால் அந்த பிரகாசத்தை ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். வாயினால் பிரகாசத்தை, இஸ்லாம் என்ற பிரகாசத்தை. மக்காவிடவும் எதிரிகளை சந்திக்கணும். இஸ்லாம் மக்காவை விடவா கொடூரமானவர்களை சந்திக்க வேண்டும்? அதை விடவா கடும் எதிரிகளை சந்திக்க வேண்டும்? நாவினால் ஊதி அணைத்து விடலாம், வாயினால் என்று ஊதி அணைத்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, சத்திய வாக்கு, ரப்பினுடைய சத்தியமான வாக்கு. அல்லாஹ் தன் பிரகாசத்தை நிறைவேற்றியே தீருவார். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொன்னாங்க, லா யப்கா அலா லஹரில் அர்தி பைத்து மதரின் வலா வபரின் இல்லா அத்கல அல்லாஹு கலிமத்தல் இஸ்லாம். உலகத்திலே குடிசை வீடோ மாடு வீடோ இஸ்லாம் நுழையாத ஒரு வீடு உலகத்தில் இருக்காதுன்னு சொன்னார். இஸ்லாம் நுழையாத ஒரு வீடு உலகத்தில் இருக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்னறிவிப்பு சென்றார். அதனால இவர்கள் இப்படிப்பட்ட சதி திட்டங்களை செய்து விடலாம் என்று எண்ணி பார்க்கிறார்கள். இஸ்லாமிய கலாச்சாரத்தை அழித்து விடலாம் என்று திட்டமிடுகிறார்கள். பல்வேறு காரியங்களை அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். உண்மையான பெருமக்களே, இந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டியது என்ன? பள்ளிவாசல்களை குறிவைக்கிறார்கள், இஸ்லாமிய கலாச்சாரத்தை குறிவைக்கிறார்கள், இஸ்லாமிய நடைமுறை அம்சங்களை, அது ஒன்றுமில்லாததை போல அவர்களை எல்லாம் மற்றவர்களை தூண்டிவிட்டு இஸ்லாத்திற்கு எதிரான வார்த்தைகளை, கோஷங்களை போட செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதை அழிப்பதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்களோ அதை மேலும் கண்ணியப்படுத்துவதற்கு நாம் திட்டமிட வேண்டும். அதுதான் நம்முடைய தலைமுறையினுடைய எழுச்சிக்கும் வெற்றிக்குமான காரணம். பள்ளியை இழிவுபடுத்துவதற்கும் அழிப்பதற்கும் உடைப்பதற்கும் முயற்சிக்கிறார்களா? அந்த பள்ளிகள் கட்டப்படுவதற்கும் கட்டப்பட்ட பள்ளிகளுடைய கண்ணியத்தை பேணுவதற்கும் அதை நிலைநிறுத்துவதற்கு உண்டான கண்ணியத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால் அதுதான் இந்த தலைமுறைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை.
அதுதான் வெற்றிக்கான வழி. எதிரே அவர்கள் தீவிரம் காட்டுகிறார்களோ, எதிரே அவர்கள் கலாச்சாரத்திற்கு எதிராக தீவிரம் காட்டினால் அதைவிட நாம் அதை பற்றி பிடிப்பதிலே ஆர்வம் காட்ட வேண்டும், நாம் அதிலே கவனம் செலுத்த வேண்டும். அருமையானவர்களே, உலகத்துல பள்ளிவாசல்ங்கிறது சாதாரணமானது அல்ல. பள்ளிவாசலுடைய கண்ணியம்ங்கிறது சாதாரணமானதல்ல. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய ரசூலின் அருளான ஒரு வாக்கு சொல்வார்கள், பள்ளிவாசல் தான் ஒரு முஃமினுடைய உண்மையான வீடுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தக்கியின், இறையச்ச உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டான வீடு என்பதை பள்ளிதான் சொன்னாங்க. எங்க இருந்தாலும் அவருடைய கல்புங்க இருக்கும். கல்பு முஅல்லகன் பில் மசாஜித், அவருடைய கல்பு பள்ளியோடு தொடர்புள்ளதாக இருக்கும். நேரமாகி விட்டதா, வாங்க சொல்லப்பட்டு விட்டதா, தொழுகைக்கான வக்து வந்து விட்டதா, ஜமாத்தினுடைய நேரம் என்ன, பள்ளியோடு உள்ள ஒரு தொடர்பு அவருடைய கல்வியில் இருந்து கொண்டிருக்குமே, அது ஒரு முஃமினுடைய அடையாளம். அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தக்கியின், அல்லாஹ் அப்படிப்பட்ட முஃமின்களாக நம்மை ஆக்கி அருள்வானவர்களே. மஸ்ஜித் என்பது உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஃமின்களுடைய உண்மையான வீடுன்னு சொன்னாங்க. பள்ளிக்கு அருகிலே இருப்பதும் கூட பரக்கத்துன்னு சொன்னாங்க. குர்ஆன் சொல்கிறது, அல்லதி பாரக்னா ஹவுலஹுன்னு சொல்லுது. அது வெறும் அங்கே உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பள்ளி மாத்திரம் அல்ல, அதை வைத்து எழுதுகிறார்கள், பள்ளிக்கு அருகிலே ஒரு மனிதர் இருப்பதும் கூட அவருடைய வாழ்வின் பரக்கத்திற்கு காரணம் என்று எழுதுகிறார். வாங்கு சத்தம் கேட்கக்கூடிய இடத்திலே பள்ளிக்கு அருகிலே தன்னுடைய இல்லங்களை, இந்த தனித்தனி அபார்ட்மெண்ட்களா அங்கங்க போய் ராகத்தா இருக்கலாம் நினைக்கிறாங்களே, அது ஈமானுடைய அந்த வாழ்வை குறைபாடுடையதாக ஆக்கிவிடக் கூடாது. அதனால பள்ளிக்கு அருகிலே இருப்பது கூட ஒரு வகையான பரக்கத் என்று குர்ஆன் சொல்கிறது. பள்ளியினுடைய மாண்பை பேணினால், அதனுடைய கண்ணியத்தை நிலைநிறுத்தினால் நம்முடைய வாழ்வு வளம் பெறும், புகழ் பெறும். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தாரும் மஸ்ஜிதுல் ஹராமை பாதுகாப்பதற்கும் அதனுடைய கண்ணியத்தை பேணுவதற்கும் முயற்சித்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்தை, அவர்களை வாழ்வை வளம் பெற செய்தான், அவருடைய புகழை நிலைக்க செய்தான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத, கியாமத் வரை உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, கியாமத் வரை. அது மாதிரி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுல் ஹராமை கண்ணியப்படுத்தினார்கள், நிலைநிறுத்தினார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்வை வளம் பெற செய்தான், இந்த பூமியை வளம் பெற செய்தான், வாழ்வை வளம் பெற செய்தான், புகழை நிலையாக்கினான். அதனால எந்த கலாச்சாரத்தை அழிப்பதற்கு, எந்த பள்ளியினுடைய மாண்பை இடிப்பதற்கும் அழிப்பதற்கும் முயற்சிக்கிறார்களோ, நாம இந்த காலகட்டத்திலே செய்ய வேண்டிய ஒரு கடமை என்னவென்று சொன்னால், அந்த அழிப்பதற்கு அவர் முயற்சிக்கக்கூடிய கலாச்சாரத்தை நாம் நிலைநிறுத்த வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும், பள்ளியினுடைய கண்ணியத்தை பேண வேண்டும். பள்ளி என்பது சாதாரணமானதல்ல. பள்ளிவாசல்கள் இல்லாமல் முஸ்லிம்களுடைய வாழ்க்கைங்கிறதே கிடையாது. பள்ளிவாசல்கள் இல்லாமல் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை என்பதே கிடையாது. உலகத்திலே இதர மதங்கள் இருக்கிறதே, இதர மதங்கள், யூதர்களுடைய முதல் ஆலயம் கட்டப்பட்டது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலோ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலோ அல்ல. யூத மதம் உருவானது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் தானே. ஆனால் யூதர்களுடைய முதல் ஆலயம் கட்டப்பட்டது என்பது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலோ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலோ அல்ல. அவர்களுக்கு சுமார் 200 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் முதல் ஆலயமே அவர்களுக்கு கட்டப்பட்டது. இந்த வரலாறு எங்கே எப்படி எல்லாம் இருக்கிறது. முதலாக அவர்களுக்கான ஆலயம் கட்டப்பட்டதே 200 வருடங்களுக்கு பின்னால் தான். அதே போல கிறிஸ்தவர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாலே கிட்டத்தட்ட 320 ஆண்டுகள் கழித்துத்தான் ஜெருசலத்திலே அவர்களுக்கான வணக்கஸ்தலம் என்பது கட்டப்பட்டது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அது மாதிரி புத்த விகாரங்கள் இருக்கிறது, புத்தரின் காலத்தில் கட்டப்படவில்லை. அவருடைய மறைவுக்கு பல வருடங்களுக்கு பின்னால் தான் அது கட்டப்பட்டது. ஆனால் பள்ளி என்பது மனித புனிதராம் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரத்தால் தொடங்கிய பணி அது. பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய ரசூலின் திருக்கரத்தால் தொடங்கப்பட்ட அந்த பணி. உலகத்தில் ஏதாவது ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாமே தவிர, ஆனால் பள்ளி என்பது வளர்ச்சி அடைந்து கொண்டேதான் இருக்கும். பள்ளிவாசல் என்பது பெருகிக் கொண்டேதான் இருக்கும். பள்ளிவாசல் என்பது அதிகப்பட்டுக் கொண்டேதான் இருக்கும். பிரிட்டனில் இருந்து சமீபத்திலே ஒரு புஸ்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள். அங்கே உள்ள 1500 பள்ளிவாசல்களை பற்றிய ஒரு புத்தகம்.
பிரிட்டனிலே 1500 பள்ளிவாசல்களை பற்றிய ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த 1500 பள்ளிவாசல் என்று சொன்னால் அது கட்டப்பட்டது 1889 பின்னால். அந்த 1500 பள்ளிவாசல்கள் பிரிட்டனிலே கட்டப்பட்டதும் கூட 1889 பின்னால் யாரால் கட்டப்பட்டது? புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களால் கட்டப்பட்டது. புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களால் கட்டப்பட்டது. அருமையானவர்களே, எனவே உலக அளவில் அப்படி ஒரு லிஸ்ட் எடுத்தா உலக அளவில் எங்கெல்லாம் பள்ளி கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது, கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. 92 ஒரு பள்ளி இடித்தால் அதோட பள்ளியினுடைய சரித்திரம் முடிந்து வச்சா? பள்ளிவாசலுடைய சரித்திரம் முடிந்து போய்விட்டதா? அதற்கு பிறகுதான் உலகத்திலே பள்ளிவாசல் 92 டிசம்பர் 6க்கு பின்னால பள்ளிவாசல்கள் உலகத்திலே இந்தியாவிலே கூட கட்டப்பட்டது அதிகரித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதனால் அது முடியும் சரித்திரம் அல்ல, அது தொடங்கியது கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரத்தால். எனவே அது தொடரும், அது வளரும், அது பள்ளிவாசலுடைய எண்ணியம் மேன்மைப்பட்டுக் கொண்டுதான் இருக்கும். அருமையான பெருமக்களே, அதனாலே இப்பொழுது நாம் இந்த பள்ளியினுடைய கண்ணியத்தினுடைய விஷயத்திலே பள்ளிவாசல்ல அமைதியை பேணுவது, பள்ளிவாசலிலே சுத்தத்தை பேணுவது, பள்ளிவாசலிலே அதனுடைய கண்ணியத்தை பேணுவது ரொம்ப முக்கியமான சாதாரண விஷயம் அல்ல. பள்ளியினுடைய அமைதி, பள்ளியினுடைய சுத்தம், பள்ளியினுடைய கண்ணியம். ஏதாவது நாம விரும்பாத ஒரு காரியம் பள்ளியில நடந்தாலும் கூட அதை சொல்வதற்கு ஒரு முறை இருக்கிறது, அதை அணுகுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. நாம நினைக்கிற ஒரு காரியம் நடக்கல, அல்லது அங்கே நடக்க வேண்டிய ஒரு காரியம் கூட பொருத்தமா நடக்கலன்னாலும் கூட அதை சொல்வதற்கு ஒரு அமைதி பள்ளிவாசல் பேணப்படும். பள்ளிவாசல் என்பது பள்ளிவாசல்ல வந்துட்டால் ரப்போடு இணைந்திருக்கிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அது அல்லாஹோடு உங்களை இணைத்து வைத்திருக்கக்கூடிய இடம். பள்ளிக்காக நீங்கள் செல்வதும், பள்ளிக்காக நீங்கள் செல்வதும் கூட, பள்ளிக்காக வேண்டி நீங்கள் நடந்து செல்வதும் கூட, பள்ளியிலே தொழுகை எதிர்பார்த்து இருப்பதும் கூட ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இன்திலாரு ஸலாத், தொழுகையிலே தொழுகைக்காக எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. தொழுகையினுடைய நன்மை என்பது மாத்திரமல்ல, ரப்போடு உங்களை இணைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு. அல்லாஹோடு உங்களை இணைத்து வைத்திருக்கிறீர்கள். அது மாதிரி நீங்கள் சடைவான நேரத்தில் நிறைவாக ஒது செய்வது, இஸ்பாகுல் ஒது இந்தல் மக்காரி, சடைவான நேரத்திலே நிறைவாக ஒது செய்வது, பள்ளிக்கு செல்வது, தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பது எல்லாம் உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் அதிகரித்து பாவங்களை உங்களை அழித்து ரப்போடு உங்களை இணைத்திருக்கக்கூடிய செயல் என்று கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். உண்மையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முதலாக குபா மஸ்ஜித் அடித்தளமிடப்பட்டது. இந்த மஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா, இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளி. மஸ்ஜிது நபவி கட்டப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ஹபீபின் திருக்கரத்தால் மஸ்ஜிது குபா கட்டப்பட்டது. தொடர்ந்து மஸ்ஜிது நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் அதற்கான வேலைகளை தொடங்கினார்களோ, இன்னும் சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் சுஜூது செய்தார்களோ அங்கெல்லாம் பள்ளி பெருமக்கள். பதிலிலே ஒரு இடத்திலே சுஜூது செய்தார்கள். ரப்பே, இந்த கூட்டம் தோற்றுவிட்டால் உலகத்தில் இனிமேல் அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஆள் இருக்காது ரப்பே சொன்னார். பதில் அரீஸ் என்ற இடத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சுஜூது செய்து அவர்கள் அல்லாஹ்விடத்திலே யா ஹய்யு யா கய்யூம் ரஹ்மத்திக நஸ்தகீஸ், ரப்பே உன்னுடைய அருளை நாடுகிறோம், உன்னுடைய உதவியை, உன்னுடைய ரஹமத்தை நான் உதவியாக கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கண்ணீர் வடித்து சுஜூது செய்த இடம். அன்று பள்ளி இல்லை, ஆனால் சுஜூது செய்த இடம் பள்ளி. எங்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்களோ, சுஜூது செய்தார்களோ, எங்கே நினைத்தார்களோ அங்கெல்லாம் பள்ளி பெருமக்களே. பள்ளியினுடைய பாரம்பரியமும் வரலாறும் சொல்லி முடியத்தக்கதல்ல, அப்படிப்பட்ட பாரம்பரியம். எனவே உலகத்திலே இன்று அவர்களுடைய நோக்கம் ஒரு குறிப்பிட்ட பள்ளி என்பதல்ல, இஸ்லாமிய கலாச்சாரத்தை அழிப்பது, பள்ளியினுடைய மாண்பை இல்லாமல் ஆக்குவது. அதற்கு எதிராக நாம செய்ய வேண்டிய அசலான காரியம் பள்ளிவாசலுடைய கண்ணியத்தை பேணுவது. தொழுகைக்காக பள்ளியிலே நாம் உரிய நேரத்தில் ஜமாத்திற்கு ஒன்று கூடுவது, பள்ளியிலே அமைதியை பேணுவது, சுத்தத்தை பேணுவது, பள்ளியினுடைய கண்ணியத்தை பேணக்கூடிய அந்த காரியங்கள் என்னென்ன உண்டோ அதையெல்லாம் பேணி செய்வதுதான் அவர்களுடைய அந்த சதி திட்டத்தை முறியடிப்பதற்கான வழி என்பதிலே சந்தேகமே. அல்லாஹ் தஆலா நமக்கு விளங்கும் நசீபை தந்தருள்வார். நம்முடைய பள்ளிகளை அல்லாஹ் இன்னும் அதிகரிக்க செய்தருள்வார்.
அல்லாஹ்வுடைய ரசூலின் திருக்கரத்தால் தொடங்கி வைக்கப்பட்ட மாண்பான அந்த பணியை உலகமெல்லாம் அல்லாஹு தாலா அந்த பள்ளிகளை அல்லாஹ் மென்மேலும் அதிகரிக்க செய்தருள்வான். பள்ளியினுடைய கண்ணியத்தை பேணுபவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானா. தீனுக்கு எதிராக, இஸ்லாமிய கலாச்சாரத்தை அழிப்பதற்கு எதிராக, அல்லாஹ்வுடைய ஜோதியை அணைப்பதற்காக திட்டமிடக்கூடிய எதிரிகளுடைய எல்லா விதமான சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹு தாலா இந்த சமூகத்தை பாதுகாத்தருள்வானா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, இன்றைய குத்துபாவினுடைய உரை நல்லிணக்கம் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம். உலகத்தில் வாழக்கூடிய 800 கோடி மக்களுக்கும் நிறைவான வாழ்வை தரக்கூடிய மார்க்கம். சகோதரத்துவத்தோடும் அன்போடும் பரிவோடும் வாழச் சொல்லக்கூடிய மார்க்கம். விட்டு கொடுத்து நீங்கள் இறைவனை நெருங்குங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். இந்த உலகம் சதமல்ல, இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் அழிந்து போகக்கூடியது. அழியா நிலையான உலகம் என்பது ஆகிரத்தே. அதற்கான வழிவகைகளில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹும் அவனுடைய ரசூலும் இந்த மார்க்கமும் மிக தெளிவாக கூறுகிறது. அதே போன்று ஒரு கட்டத்தில் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தால், அல்லது அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய ஷிர்க் வைக்கக்கூடியவர்கள் இருந்தால், அவர்களோடும் கூட நீங்கள் சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாது என்று இந்த மார்க்கம் போதிக்கிறது. லக்கும் தீனுக்கும் ஒலிய தீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எனது மார்க்கம் எனக்கு என்ற அடிப்படையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த மார்க்கம் போதிக்கிறது. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்வான், வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்ம். நீங்கள் அல்லாஹ் அல்லாததை, எதை கடவுள் என்று வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவைகளை நீங்கள் ஏசாதீர்கள். அதாவது பிற மத கடவுள்கள் என்று கருதப்படக்கூடியவைகளை, அது எதுவாக இருந்தாலும் சரி, அவர்கள் சிலைகளை வணங்கினாலும் சரி, இந்த பூமியை வணங்கினாலும் சரி, அல்லது சூரிய சந்திரனை வணங்கினாலும் சரி, அல்லது மாட்டை வணங்கினாலும் சரி, நீங்கள் அவைகளை ஏசாதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அவைகளை எல்லாம் நீங்கள் ஏசக்கூடாது. அப்படி ஏசினால் ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்ம், அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அல்லாஹ்வை ஏசுவார்கள். அவர்கள் விரோதத்தன்மையோடும் புரிந்து கொள்ள முடியாத சிந்தனையோடும் அவர்கள் அல்லாஹ்வை ஏசுவார்கள். ஒரு கட்டத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள், லா தசுப்புல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் ஏசாதீர்கள். சஹாபிகள்லாம் திகைச்சு போயிட்டாங்க. யார சொல்லலாம், அல்லாஹ்வை நாங்கள் ஏசுவோமா?
அல்லாவை நாங்கள் திட்டுவோமா அப்படின்ட்டு. நீங்கள் திட்ட மாட்டீங்க. எதை எப்படி திட்டுவீங்க? பிற மத கடவுள்களை நீங்கள் திட்டினால் அவர்கள் அல்லாவை ஏசுவார்கள். அதற்கு நீங்கள் காரணமாக அமைந்து விடாதீர்கள். எவ்வளவு நளினமான அழகான பண்பான ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் இந்த மக்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அதே போன்று யுத்த களங்களிலே நீங்கள் சண்டையிடக்கூடிய சமயத்தில் பிற மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய ஆலயங்களுக்குள் சென்று விட்டால் நீங்கள் ஆலயங்களுக்குள்ளே சென்று தாக்கக்கூடாது. அவர்களை விட்டுவிடுங்கள். எப்போது அவர்கள் கோயில்களுக்குள்ளால் பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு கிடைக்கும் என்று நம்பி அவர்கள் அந்த கோயில்களுக்குள் சென்று விட்டார்களோ அவர்களை போய் நீங்கள் உள்ளே நுழைந்து கொள்ளக்கூடாது என்றார்கள் கருணை மிக்க ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்கினிய பெருமக்களே, இந்த அளவிற்கு இந்த மார்க்கம் மிக எளிமையாக அருமையாக போதிக்கிறது. ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இஜிப்டை, மிஸ்ரை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவர்னராக இருந்து ஆளுகிறார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலம். அப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பள்ளியை அவர்கள் கட்டுகிறார்கள். அந்த பள்ளியை கட்டும் பொழுது ஒரு பெண்மணி ஒரு மனுவை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அனுப்புகிறார்கள். இந்த பள்ளியோடு சேர்ந்த ஒரு பகுதி என்னுடைய வீட்டினுடைய பகுதி, என் வீடு அதில் இருக்கிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சின்ன பகுதி, ஒரு குட்டி பகுதி, அதையும் சேர்த்து, அது என்னுடைய நிலம், என்னுடைய இடம், அதையும் சேர்த்து பள்ளியாக கட்டி கொண்டார்கள் என்று ஒரு புகாரை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அனுப்புகிறார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விசாரணை நடத்துகிறார்கள். ஒரு சின்னஞ்சிறிய இடம் அந்த பள்ளியோடு இணைந்து இருக்கிறது. அது பள்ளிக்கு உள்ள இடம் அல்ல, மாறாக அந்த பெண்மணிக்கு உள்ளதுதான் என்பது தெரிய வந்த பொழுது அந்த இடத்தை உடைத்து விடுங்கள் என்றார்கள் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தரினுடைய வீட்டையே எடுத்துக்கொள்ள விரும்பாத இந்த மார்க்கம், பள்ளிக்காக, மஸ்ஜிதுக்காக இன்னொரு கோயிலை தன்னுடைய மஸ்ஜிதாக மாற்ற விரும்புமா? அப்படி செய்வதற்கு இந்த மார்க்கம் அனுமதிக்குமா என்றால் ஒருபோதும் அனுமதிக்காது. அப்படி ஒரு வேளை நடந்திருந்தால் அந்த மஸ்ஜிது உடைக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லா அறிஞர்களும் ஒன்றுபடுகிறார்கள். ஒரு கோயிலையோ அல்லது ஒரு சர்ச்சையோ அல்லது வேறு ஒருத்தருக்கு சொந்தமான இடத்திலேயோ அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கவேயானால் அது பள்ளிவாசலாக ஆகாது, பள்ளிவாசலை உடைக்க வேண்டும் என்ற அளவிற்கு இந்த மார்க்கம் மிக தெளிவாக இருக்கிறது. பலமுறை இந்த இடத்திலும் சொல்லப்பட்ட செய்திதான். பைத்துல் மக்தஸ் முஸ்லிம்களினுடைய கைகளுக்கு வருகிறது. அப்படி கைகளுக்கு வந்து அது கிறித்துவ பாதிரிகளினுடைய கையிலே அதனுடைய சாவி இருக்கிறது. அந்த சாவியை ஒப்படைக்குமாறு படை தளபதிகள் கேட்கிறார்கள். அப்போது அவங்க சொல்றாங்க, நாங்க உங்க கையில ஒப்படைக்கிறோம், ஆனா உங்க கையில ஒப்படைக்க மாட்டோம், உங்க ஹலீஃபா வரணும் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய ஹலீஃபா வந்தால் அவங்க கையில நாங்க ஒப்படைக்கிறோம் அப்படின்றதும் இந்த தகவல் போய் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனா ஷரீஃபிலிருந்து பைத்துல் மக்தஸை நோக்கி வர்றாங்க. இது பலமுறை உலமாக்களால் சொல்லப்பட்ட செய்தி. இன்றைய தலைப்புக்கு இது அவசியம் என்பதால் இதை குறிப்பிடுகிறேன். அப்படி வரக்கூடிய வழியிலே தொழுகைக்கான நேரமானது. அப்படி நேரமான போது ஒரு இடத்தில் தொழுவதற்காக முனைகிறார்கள், ஒரு தொழுகிறதுக்காக முனைகிறாங்க. அப்படி முனையும் பொழுது அங்கே இருந்த கிறித்தவர்கள் சொன்னார்கள், அமீருல் மோமினீன் ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் ஏன் வெளியில் தொழணும்? எங்களுக்கு பக்கத்தில் சர்ச்சு, எங்களுடைய சர்ச்சு இருக்கிறது, தேவாலயம் இருக்கிறது, அங்கே வந்து நீங்கள் தொழலாமே என்று கேட்ட பொழுது, இல்லை நான் இங்கேயே தொழுது கொள்கிறேன் தொழுகி முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பாதிரிகள் திருப்பி கேட்டாங்க, பாதிரிகளும் மக்களும் கேட்குறாங்க,
ஏன் தேவாலயத்துக்குள்ளால் தொழுவதை இஸ்லாம் தடை விதிக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அமீருல் மோமினின் சொன்னாங்க, தேவாலயத்திற்குள் இல்லை, எங்கேயும் தொழுகிறதுக்கு தடை இல்லை. இந்த பூமி முழுவதும் அல்லாஹ்வுக்குள்ளது தான், எங்கேயும் தொழலாம். தொழக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கணும். அந்த இடம் சுத்தமாக இருந்தால் ரோட்லையும் தொழுவலாம். எங்கேயும் இறைவனை தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. அப்படி ஏன்னா நீங்கள் ஏன் இங்கே உள்ளே வந்து தொழ மறுத்தீர்கள் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, நான் உள்ளே வந்து தொழுதா அமீருல் மோமினின் மூமின்களினுடைய அந்த ஜனாதிபதி இந்த இடத்திலே தொழுதார் என்று வரலாற்றிலே பதிவாகும். நாளைக்கு யாராவது சில விஷமிகள் என்ன செய்வார்கள், இந்த தேவாலயமாக இருக்கக்கூடிய இந்த இடம் எங்களுடைய தலைவர், எங்களுடைய ஜனாதிபதி அமீருல் மோமினின் தொழுத இடம், அதனால் இது மஸ்ஜிதாகத்தான் இருந்திருக்கிறது. அந்த அளவுக்கு தெளிவாக வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. எனவே இது மஸ்ஜிது, பின்னால உள்ளவங்க சர்ச்சாக ஆக்கிட்டாங்க என்று சர்ச்சைகளை கிளப்பக்கூடிய பயங்கரவாதிகள் உருவாகலாம். எனவே அது வம்புக்கும் வழிவகுத்து விடும் என்பது காரணத்தினால் அதை அஞ்சுதான் நான் வெளியிலே தொழுதேன் என்று குறிப்பிடுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய நாணயத்தையும் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் பண்பையும் இஸ்லாம் போதித்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மார்க்கம் ஒரு கோயிலையா உடைத்துவிட்டு பள்ளியை கட்டும்? ஒருபோதும் கட்டாது. அருமையான பெருமக்களே, நான் இந்த தலைப்பில் ஏன் பேசுகிறேன் என்பது உங்களுக்கு புரியும். சரியாக இன்றைக்கு டிசம்பர் 6, 1992 டிசம்பர் மாதம் அயோத்தியிலே இருக்கக்கூடிய இந்த பாபரி மஸ்ஜிது சுக்குநூறாக உடைக்கப்பட்டு ஏறக்குறைய 1,30,000க்கு மேம்பட்டவர்கள் அதிலே கரசேவகர்களாக கலந்து கொண்டு அந்த மஸ்ஜிதை உடைத்த வரலாறு, அந்த காயம் முஸ்லிம்களினுடைய இதயங்களிலிருந்து இன்னும் அகன்றிருக்க முடியாது. ஆனால் உச்சமன்ற தீர்ப்பை இந்த நாடு மதிக்கிறது, முஸ்லிம்கள் மதிக்கிறார்கள். ஆனால் அந்த தீர்ப்பு நியாயமற்றது என்பது எல்லாருக்கும் தெரியும். நியாயமற்றது என்பது உச்ச நீதிமன்றத்துக்கே தெரியும். ஏன்னா அவங்க கொடுத்த தீர்ப்பை பார்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் எல்லாம் சிரித்தது. இப்படி ஒரு தீர்ப்பு உலகத்தில் நிகழ்ந்திருக்குமா? அங்கே கோயில் இருந்ததா? அதற்கான ஆவணங்கள் இருக்கிறதா? அகழ் ஆராய்ச்சி நடத்தப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அப்படியெல்லாம் அகழ் ஆய்வுகள் எல்லாம் அங்கே நடந்தது. அங்கே அகழ் ஆய்வு நடந்து ஆவணங்கள் இருக்கிறதா என்று தேடப்பட்டு எதுவுமே இல்லை. கோயில் இருந்ததற்கான அடையாளம் இல்லை. 400 ஆண்டுகளாக இந்த மஸ்ஜிது தான் இருக்கிறது என்பதற்கான சான்றுகளே இருக்கிறது. ஆவணங்கள் எதுவும் இல்லை என்றெல்லாம் தெளிவாக அந்த ஆய்வுக்குழு சமர்ப்பித்ததற்கு பிறகு இந்த உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு எப்படி இருந்தது தெரியுமா? பெரும்பாலான மக்களினுடைய கருத்தை அடிப்படையாக வைத்து இதை கோயிலாக நாம் என்ன செய்கிறோம், இதை சமர்ப்பிக்கிறோம், கோயில் கட்டுவதற்கு அனுமதிக்கிறோம் என்று சொன்னால், இப்போ ஏன் வீடு இருக்கு, இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து இந்த வீடு இவர் வீடு இல்லை, இது இவர வீடு, இன்னொருத்தர வீடு அப்படின்னு சொல்லிட்டா அப்போ அந்த வீடு அவருக்கு கொடுத்துட்றதா? ஒரு கடை, ஒருத்தருடைய கடை இருக்கிறது, இந்த கடை இவருக்கு உரியது கிடையாது, பத்திரம் எல்லாம் அப்படி இருந்தாலும் கூட இது இவருக்கு கிடையாது. அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே சேர்ந்து இது இவருக்கு உரியது இல்லை, இவருக்கு உரியது என்று இன்னொருத்தரை காட்டினால் அந்த கடையை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியுமா? இது எப்படிப்பட்ட அசிங்கமான ஒரு தீர்ப்பு இது! இந்தியாவினுடைய இறையாண்மையை, இந்தியாவினுடைய நீதியை தலைக்குனிய வைத்த ஒரு தீர்ப்பு இது. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு நினைவு தினத்திலே நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இன்றைய நாள்தான் 1992 ஆண்டு இந்த பாபரி மஸ்ஜித் உடைக்கப்பட்டது. நாம் உடைக்கப்பட்டது, இப்போது அயோத்தியிலே கோயில் கட்டிட்டாங்க, அது அப்படியே இருக்கும் நினைச்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் அல்லாஹ் இருக்கிற அல்லாஹு கைருல் மாக்கிரீன், அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. நாம் பொறுமையாகவே இருக்கிறோம். இந்த சமூகத்திலே இரத்தம் சிந்திவிடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறது இந்த மார்க்கம். யாராவது ஒரு மனிதன் அநியாயமாக ஒருவனை கொலை செய்தால் கதலன்னாச ஜமீஆ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களையும் கொலை செய்தது போன்று, உமன் அஹயாஹா, யார் ஒரு மனிதனை அவன் விட்டு விடுகிறானோ, போய் பரவாயில்லை போயிட்டு போறான் அப்படின்னு விட்டால்
இந்த உலகத்திலே வாழக்கூடிய அத்துணை மக்களையும் அவன் ஹயாத்தாக்கியவன் போன்று தவறு செய்தாலும் கூட அவரை மன்னித்து நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இது. அந்த அளவிற்கு சுட்டி காட்டக்கூடிய அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேசக்கூடிய இந்த மார்க்கம். ஆனால் இந்த மார்க்கத்திலே உள்ளவர்கள் முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்காக செய்த சேவைகள் அளப்பெரியது, அளவிட முடியாதது, கணக்கிட முடியாதது. இன்றைக்கு டில்லியிலே இருக்கக்கூடிய அந்த கேட்வேயிலே போய் பார்த்தால் எத்தனை முஸ்லீம்கள் இறந்திருக்கிறார்கள், எத்தனை முஸ்லீம் இராணுவர்கள் இந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்திருக்கிறார்கள் என்ற அந்த பட்டியலை இன்றைக்கும் பார்க்க முடியும். இது எப்போது அகற்றப்படுமோ அது தெரியாது. ஆனால் வரலாற்றிலே அது பதிவாகி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் முஸ்லீம்கள் தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய சங்கிகளில் ஒரு பெயராவது அதில் இருக்கிறதா என்றால் கடந்த காலத்திலே வாழ்ந்த சங்கிகளினுடைய பெயர் இருக்கிறதா? இல்லை. ஆனால் என்னமோ இந்த நாடு அவர்களுக்கு சொந்த மாதிரியும் நாம் இங்கே வந்தேரிகள் மாதிரியும் என்ன செய்கிறோம், பார்க்கப்படுகிறோம் என்றால் அவர்களால் பார்க்கப்படுகிறோம். இந்த நாற்காலியை தைக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஒரு அரசு, இந்த ஒன்றிய அரசு இவ்வளவு கேவலமாக மக்களை பிரித்தாழக்கூடிய சூழ்ச்சியை செய்கிறது என்று சொன்னால் உலகத்தில் இதைவிட ஒரு கேவலமான அரசை நாம் பார்க்க முடியாது. அருமையான பெருமக்களை, சண்டையை விரும்பாத மார்க்கம் இது. சமாதானத்தையும் சாந்தியையும் விரும்பக்கூடிய மார்க்கம் இது. ஒரு காலகட்டத்தில் அரபுகள் என்றாலே சண்டை, சச்சரவு, வம்பு, வழக்கு என்று இருந்தது. உங்களுக்கு தெரியும், இஸ்லாம் பிறப்பதற்கு முன்பாக அப்படி சண்டையிட்டுக் கொண்டவர்கள் மாத்திரமல்ல, நாங்கள் அத்தனை பேரை கொண்டிருக்கிறோம், இத்தனை பேரை கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் மார்தட்டி கொண்டு பெருமை பாராட்டக்கூடியவர்களாகத்தான் அரபுகள் இருந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் ஆற்றிய அந்த பங்களிப்பு மக்காவிலும் சரி, மதீனாவிலும் சரி, குறைஷிகளுக்கு மத்தியிலும் சரி, மதீனாவிலே அவுஸ் ஹவுஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய மாபெரும் கோத்திரங்களுக்கு மத்தியிலே 500 ஆண்டு காலமாக நிலவி வந்த பகைமையை உடைத்து அவர்களுக்கு மத்தியிலே அன்பையும் நேசத்தையும் பரிவையும் கொடுக்கல் வாங்கலையும் சம்பந்தத்தையும் ஏற்படுத்தி தந்தவர்கள் வல்லலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட சண்டையை விரும்பாத ஒரு மார்க்கம், சச்சரவை விரும்பாத மார்க்கம், நல்லிணக்கத்தையும் அமைதியையும் விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம் இது. ஆனால் இன்றைய ஒன்றிய அரசு அதை விரும்பவில்லை. நல்லிணக்கம் இந்த மண்ணிலே இருக்குமையானால் நமக்கு இந்த ஆட்சியிலே இருப்பதற்கான தகுதி இல்லாமல் போய்விடும் என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். எனவேதான் வடநாட்டிலே பாபரி மஸ்ஜிதை உடைத்தார்கள், இன்னொரு மஸ்ஜிதுக்கு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறார்கள், இன்னொரு மஸ்ஜிதுக்குள்ளே போய் கலவரத்தை செய்திருக்கிறார்கள். அதுபோன்று அவர்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய யூபியிலே, உத்தரப்பிரதேசத்திலே முஸ்லிம்களை பாடாய்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தலில் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்ற பொழுது கொஞ்சம் பின்னடைவாக இருந்தவர்கள் இப்போது கொஞ்சம் மூர்க்கமாக எழ ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை தமிழகத்திலும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலேயே அவங்க தமிழகத்தில் காணூண்ட முடியல. எனவே தமிழகத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு வந்து மக்களை துண்டாடி சின்னாபின்னப்படுத்தி அவர்களை அலங்கோலப்படுத்தி அந்த ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்பதுதான் எல்லா ஊர்களையும். அதுதான் எல்லா கட்சிகளும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா கட்சியிலும் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, நாம் தெளிவாக புரிந்திருக்கிறோம். எங்கெல்லாம் அவர்கள் கட்சி இன்னொரு கட்சியோடு சேருகிறார்களோ அந்த கட்சியை உடைத்து விடுவார்கள், சின்னாபின்னமாக்குவார்கள். தமிழகத்திலே நாம் பார்க்கவில்லையா? ஏற்கனவே ஆண்ட கட்சி இப்படி எப்படி இருக்கிறது? ஒரு மாபெரும் சக்தியாக தொண்டர்களை கொண்ட கட்சி என்று சொல்லப்பட்ட அந்த கட்சியினுடைய நிலைமை என்ன ஆயிற்று? ஆக இவர்கள் யார் என்று இன்றாவது அவர்கள் உணர்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த அளவிற்கு அவர்கள் எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் உடைத்து அதன் மூலமாக அவர்களுக்குள் சண்டையையும் பிரச்சனையையும் கொண்டு வந்து நீதான் தலைமைக்கு தகுதி என்று 2 பேருக்கு சொல்லி கொம்பு சீவி விட்டு இந்த கேவலமான நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடிய ஒரு ஆட்சிதான்
இன்றைய ஒன்றிய அரசு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு பிறரினுடைய சதிகளுக்கு நாம் ஆளாகி விடாமல் நாம் ஒற்றுமையாக இருந்து சத்தியம் நிலைத்து நிற்பதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். சமீபத்திலே ஒரு வாட்ஸ்அப்பில் நம்ம செய்தி எல்லாரும் பார்த்தோம். ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு சகோதர சமூகத்தை சார்ந்த இந்து சகோதரர்கள் சீர்வரிசை, அந்த பள்ளிவாசல் ஓப்பனுக்காக சீர்வரிசைகளை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இன்னொரு ஊர் கிராமம், அதில் அந்த பெயர் எனக்கு ஞாபகத்துக்கு வரவில்லை. அந்த ஊரிலே கோயில் இருக்கிறது, சர்ச் இருக்கிறது, குறைந்த அளவுக்கு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பள்ளி இல்லை. இதனால் மிகவும் வருத்தமடைந்த இந்து சகோதரர்கள் ஒரு பள்ளியை கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்களே முயற்சி செய்து ஒரு பள்ளியை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் தமிழகம். இதுதானே நடந்தது, இவ்வளவு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் செய்வதா? செய்ய விடக்கூடாது. நம்முடைய இந்து சகோதரர்கள் பள்ளி கட்டி கொடுக்க கூடாது, பள்ளிக்கு சீர்வரிசைகள் தரக்கூடாது என்பதிலே கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி அந்த கட்சி. எனவே இந்த ஒன்றிய அரசினுடைய இந்த போங்கை நாம் புரிந்து கொண்டு நமக்குள்ளால் பல பிரிவுகள் ஏற்பட்டு விடாமல் ஒற்றுமையோடு நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த ஜும்மாவினுடைய உரையின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் இழந்திருக்கக்கூடிய ஒன்றை நாம் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டி இருக்கிறோம். ஒரு பள்ளி அல்ல, பல பள்ளிகள் இழக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளியிலே தெரிந்தது பாபரி மஸ்ஜித் மட்டும். ஆனால் இன்று பல பள்ளிகள், பல மதரசாக்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. யமுனா நதிக்கரையிலே இருக்கக்கூடிய பல கான்காக்கள், ஷேகுமார்களாக இருக்கக்கூடிய நாதாக்கள், வழிகாட்டக்கூடிய மக்களுக்கு ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய தலமாக இருக்கக்கூடிய கான்காக்கள் எல்லாம் இன்று அவர்களினுடைய கையிலே எடுக்கப்பட்டிருக்கிறது வம்பனியாயமாக என்பதெல்லாம் செய்தி. ஆனால் ஊடகங்கள் அவைகளை சொல்லுவதற்கான முதுகெலும்பு இல்லாத ஊடகங்களாக இருக்கிறது. அவர்களுக்கு பெரிய அச்சம், சொன்னால் ஊடகங்கள் இயங்க முடியாது, தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வருவாய் வராமல் போய்விடலாம், அல்லது தங்களினுடைய அந்த ஊடகங்கள் முடக்கப்பட்டு போய்விடலாம் என்ற அச்சத்திலே வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், எத்தனையோ சென்னை போன்ற பல ஊர்கள், நம்ம ஊரை தவிர பல ஊர்களில் பார்க்குறோம், மகரிபு தொழுதுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இந்து சகோதர சகோதரிகள் வெளியில் வரிசையாக நிற்பாங்க, குழந்தைகளை வச்சுக்கிட்டு பாட்டிலில் தண்ணியை வச்சுக்கிட்டு நிற்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்துக்கிறோமா இல்லையா? எத்தனை பள்ளிகளில் அதை நிற்கிறாங்க மக்கள். மகரிபு தொழுதுட்டு வரக்கூடியவர்கள் அவர்களுடைய தலையிலே ஓதி ஓதி ஊதுவார்கள், குழந்தைகளை கொண்டு வந்து நீட்டுவார்கள், ஓதி ஊதுவாங்க, சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவாங்க, ஸலவாத்தை ஓதுவாங்க, ஒரு தஸ்பீஹ ஓதுவாங்க, இல்லை குல்ஹுவல்லாஹ் ஏதாவது ஒன்று ஓதி ஊதுறாங்க. அவர்களுக்கு சுகம் கிடைக்கிறது என்று அவர்களுடைய நம்பிக்கை. மஸ்ஜிதுகள் எல்லாம் மத நல்லிணக்கம் சார்ந்ததாகத்தான் இருக்கிறது, அப்படித்தானே இருக்கிறது. இன்றைக்கு கோயில்களுக்கு மானியம் கொடுத்தது அதிகம் யார் என்று பார்த்தால் 2 அரசர்களை சொல்லலாம். இந்திய அளவிலே சொல்வதாக இருந்தால் அவுரங்கசீப், தென்னகத்தினுடைய அளவிலே சொல்வதாக இருந்தால் திப்பு சுல்தான். அவர்கள் இந்த கோயில்கள் அவர்களுக்கு உரியது, இந்துக்களுக்கு உரியது, அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் என்பதால் அவர்களுக்கான உரிமைகளை எதையும் பறிக்காமல் கூடுதலாக வழங்கி பல பட்டயங்களிலே அது இன்று வரை பதிவாகி இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட இந்த நாட்டுக்காக அர்ப்பணம் செய்த அந்த பெருமக்களை எல்லாம் தேச துரோகிகளாக காட்டக்கூடியவர்கள் யார் என்றால் தேச துரோகிகள். இந்த நாட்டை காட்டி கொடுத்தவர்கள், ஆங்கிலேயர்களுடைய ஷூவை நக்கி மன்னிப்பு கேட்ட துரோகிகள், அவர்களெல்லாம் இன்றைக்கு பெரிய தலைவர்கள் மாதிரி போற்றப்பட்டு எவ்வளவு கேவலமாக இருக்கிறது. வரலாற்றையே மாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கு தாஜ்மஹாலை போய் அவர்களுடைய திட்டத்தில் தாஜ்மஹாலும் ஒன்று. தாஜ்மஹால் அது வருது ஷாஜஹானால் கட்டப்பட்டது அல்ல, அது ஒரு இந்து கோயில் என்று சொல்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இந்துக்களினுடைய வழிபாடுகளை அவர்களினுடைய வழிபாட்டு தலங்களில் அவர்கள் வழிபடுவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குவதுதான் செக்குலரிசம். ஆக அரசு செக்குலரிசம் என்று சொன்னாலே அரசுக்கு எந்த மதமும் கிடையாது. மக்கள் மதம் சார்ந்திருப்பார்கள், மார்க்கம் சார்ந்திருப்பார்கள், சமயம் சார்ந்திருப்பார்கள். அவர்களுடைய சமயத்திற்கும் அவர்களுடைய மார்க்கத்திற்கும்
உரிய பாதுகாப்பையும் அவர்கள் சுயமாக நிம்மதியாக தைரியமாக வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவதற்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டியது அரசனுடைய பொறுப்பு. ஆனால் இன்றைய ஒன்றிய அரசு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். காலமெல்லாம் அது இருந்து கொண்டிருக்கும் என்று நினைக்கிறார்களா? நீங்கள் ஆளுவது அகண்டு போவது மாத்திரமல்ல, நாங்கள் ஆளும் காலமும் வெகு தூரத்தில் இல்லை. அப்படி ஒரு சூழல் வெகு சீக்கிரத்திலே வல்ல அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அப்படி ஏற்படுத்தி தரும் பொழுது ஒருபோதும் பழிவாங்கும் தன்மை உடையவர்களாக இந்த முஸ்லிம்கள் இருக்க மாட்டார்கள். முழுமையான பாதுகாப்பை அவரவர்களுக்கு வழங்குவார்கள். கடந்த காலத்திலே திப்பு அவர்கள் ஆண்ட ஆட்சியை நீங்கள் பாருங்கள், அவுரங்கசீப் அவர்கள் ஆட்சி செய்த ஆட்சியை நீங்கள் பாருங்கள், திரும்பி பாருங்கள். பொய்யான தகவல்களை, புரட்டல்களை வரலாற்றிலே கொண்டு இணைப்பதற்கு, திரிப்பதற்கு எத்துணை பல்வேறு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே வந்த காலத்திலிருந்து எல்லா காலங்களிலும் அமைதியையே விரும்பி இந்த மார்க்கத்திற்கே இஸ்லாம் என்றார்கள். அமைதி என்று பேரே அமைதி. அப்படி ஒரு பேர் எந்த மார்க்கத்திற்காவது இருக்கிறதா? எத்துணை சண்டைகள் நடந்தது அரபுகத்திலே. சண்டையே இல்லாத ஒரு பகுதியாக அதை மாற்றி அமைக்கவில்லையா? ஒரு கட்டத்தில் காபாவை கட்டப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 25 வயசு. அப்படி காபாவை கட்டி முடிச்சுட்டு புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. அதில் ஹஜ்ஜல் அஸ்வத் கல்லை கலட்டி வச்சிருந்தாங்க. இப்போ கொண்டு வந்து மாட்டணும். அதை மாற்றுறது யார் அப்படின்னு கேட்டால், இருக்கிறதுலே கொஞ்சம் ஒரு பெரிய ஆள் தான் அதில் கொண்டு வந்து மாட்டணும். அங்கே பல கோத்திரங்கள் இருக்கிறது. குறைஷி என்று இருந்தாலும் கூட அந்த குறைஷி கோத்திரத்திலே பல குலங்கள் இருக்கும், குடும்பங்கள் பிரியும். அதே மாதிரி பல பனு தமீம் என்று பல்வேறு கோத்திரங்கள் அங்கே இருக்கிறது. அந்த கோத்திரத்தினுடைய ஒவ்வொரு தலைவர்களும் நான் தான் அதை வைப்பேன், நான் தான் அதை வைப்பேன் என்று இனி அதற்கான வேலைகள் உருவாகி விடுமோ, இந்த புனித மண்ணிலே இரத்தம் சிந்தப்பட்டு விடுமோ என்று அஞ்சிய நிலையில் அந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி, சரி நம்ம எல்லாரும் இப்படி சண்டை போட்டு இருந்தா கதை நடக்காது. நாளை காலையில் யார் இந்த வாசல் வழியாக, ஒரு வாசலை குறிப்பிட்டு இந்த வாசல் வழியாக முதலாவது யார் வர்றாங்களோ அவங்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருவோம், அவங்க வைக்கட்டும் என்ற ஒரு முடிவு செய்கிறாங்க. ராத்திரி நடுநிசையிலே. அப்போ தான் யாருக்கு செய்தி போய் சேராதுங்கிறதுக்காக நாமும் இந்த இடத்தை விட்டு அகலக்கூடாது. நாம் போய் எனக்கு தோதுவான ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லிட்டான், அல்ல நீங்கள் போய் உங்களுக்கு தோதுவான ஒரு ஆளிடம் சொல்லிட்டான். அதற்காகவே நடுநிசையிலே தலைவர்கள் கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதிகாலை பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர்றாங்க. 25 வயசு, தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தாத காலம் அது. உள்ளே வந்ததும் எல்லாருக்கும் சந்தோஷம், அல்லமீன் வர்றாங்க அப்படின்னு முடிவு செஞ்சுட்டாங்க. அவங்களே வைக்கட்டும் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கள்ளத்துக்கு வச்சிருக்கலாமா இல்லையா? அவங்க எப்படி கண்ணியப்படுத்தினாலும் பாருங்க. ஒரு பெரிய போர்வையை கொண்டு வந்து அந்த கல்லை அதிலே வைத்து நீங்கள் எல்லா தலைவர்களும் சேர்ந்து தூக்குங்கள்னாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமாக போயிடுச்சு. எவ்வளவு ஒரு பிரச்சனையை மிக எளிதான முறையில் தீர்த்து வைக்கிறார்கள். எல்லாரும் தூக்கி வரும்போது கடைசியாக அவர் திருக்கரத்தால் உள்ள வைக்கிறாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து வைத்தது மாதிரி ஒரு சூழலை உருவாக்கியவர்கள். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் தராமல் நிம்மதியாக வாழ வேண்டும், விட்டுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் வாழுங்கள் என்று போதித்தவர்கள் வள்ளலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிரச்சனைகள் வரும்போது சொல்லுவாங்க, நீ விட்டு கொடுத்துறியா? இல்லை என்னுடைய ஹக்கு எனக்கு வேணும். ஓகே, நீ விட்டு கொடுத்துறியா? நான் விட்டு கொடுத்துட்றேன். அப்போ அல்லாஹ் உனக்கு பாக்கியம் தந்துடுவான் அப்படின்ட்டுருவாங்க. எத்துணை விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு பெண்மணி கடுமையான நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வர்றாங்க. யாரும் சொல்லுது, அந்த நோயிலே நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்ன செய்வது, எனக்கு துஆ செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. உலகில் ஜன்னா, நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்கிறார்கள். அந்த பெண்மணியின் பெயர் உம்மு ஜுஃபர். நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களா? பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், உங்களுக்கு சொர்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொன்னதும் உடனே கபுல்து, நான் சரி நாயகமே, நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன் என்றதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை வாழ்த்துகிறார்கள்.
ஒரு கட்டத்தில் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் தன்னுடைய மாணவராக இருக்கக்கூடிய அதா இப்னு அபி ரபாஹ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, அதா அவங்க தாபி ஸல்லல்லாஹு காலத்துக்குலாம் ரொம்ப பின்னாலே, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஹரம் ஷரீஃபில் ஓதி கொடுக்குறாங்க மக்கால. அப்பா அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு சொர்க்க பெண்ணை நீங்க பார்க்கணும்னு ஆசையா இருக்கான்னு ஆச்சரியப்பட்டு போனாங்க. அதா, யா சாஹிப ரசூலில்லா, சொர்க்க பெண்ணையா? யார் அது? இன்னும் போறா பாருங்க, ஒரு கிழவி போறா பாருங்க, உம்மு சுபர். இவங்க சொர்க்க பெண் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம் என்னன்னா, அவங்க விட்டு கொடுத்தாங்க தைரியமாக. ஆகிரத் எனக்கு பெரிது என்று நினைக்கக்கூடியவர்கள் விட்டு கொடுத்துருவாங்க. அதற்காக எதையும் இழப்பதற்கு தயாராக இருப்பார்கள். அப்படி இழந்தவர்களினுடைய எண்ணிக்கை அதிகம் இந்த சமூகத்திலே. அதன் மூலமாக உயர்தட்டிலே வாழக்கூடியவர்களாக இன்றையும் நாம் பல பேரை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் அவர்களுடைய வாழ்வில் வளத்தையும் நலத்தையும் விரிவாக வழங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட பண்பாளர்களாக நாம் வாழ வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக, இந்த நாட்டினுடைய உயர்வுக்காக, இறையாண்மைக்காக, இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக முஸ்லிம்கள் ஆற்றிய பங்களிப்புகள் என்பது அவ்வளவு சாதாரணமானதல்ல. வரலாற்று ஏடுகள் நிறைந்திருக்கிறது. ஆனால் பொய்யர்களும் புரட்டர்களும் இன்றைய ஆட்சிகளை அமைந்திருப்பதின் காரணத்தினால் நம்முடைய காயிதே மில்லத் அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு எவ்வளவு ஆச்சரியமான பங்களிப்பு. இந்த தமிழகத்தில் இன்னைக்கு நெய்வேலியிலே நிலக்கரி சுரங்கம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தவர்கள் காயிதே மில்லத் ரஹிமஹுல்லாஹ். எவ்வளவு பெரிய விஷயம். அவர்களுடைய வாழ்க்கை நாம் புரட்டி பார்த்தால் தூய அரசியல். அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அரசியலை மேற்கொண்டார்களோ அந்த அரசியலை மேற்கொண்டவர்கள் பெருமக்கள். எனவே இதையெல்லாம் நாம் கருத்திலே கொண்டு ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு, நம்முடைய இந்த நாடு நம் நாடு இது. ஒருபோதும் இந்த நாட்டை விட்டு நாங்கள் எங்கும் வெளிப்போக மாட்டோம். இந்த நாடு எங்களுடையது. எங்கள் இரத்தம் சிந்தி பாதுகாக்கப்பட்டு சுதந்திரம் தேடித்தரப்பட்ட நாடு இது. ஒருபோதும் இந்த நாட்டை விட்டும் ஒரு முஸ்லீமாக என்று போக மாட்டான். இன்றைக்கு எங்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் குறைத்து காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் இது வெளியே வரும். இன்னொரு கட்டத்திலே முஸ்லீம்களை துன்புறுத்த பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் பார்க்கிறார்கள், ஏன் இப்படி அநியாயம் செய்கிறார்கள், என்ன நடக்கிறது என்று பார்த்து இஸ்லாமியத்தை ஆய்வு செய்ய துவங்கி இருக்கிறார்கள். இதன் காரணத்தினால் பல்லாயிரக்கணக்கான வடநாட்டு சகோதர சகோதரிகள் சத்திய இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலை எந்த ஊடகமாவது தருகிறதா? அது ஒரு காலகட்டத்திலே பளிச்சென்று வெளியே வருவதற்கு இருக்கிறது. அப்போது தெரியும் அவர்களுடைய திகைப்பும் அவர்களுக்கான ஏற்படக்கூடிய பின்னடைவும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய அருளை நாம் நம்பி இருக்கிறோம், அவனுடைய கருணையை நாம் நம்பி இருக்கிறோம். நாம் இழந்த மஸ்ஜிதுகளை இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவிலே வல்ல அல்லாஹ் நமக்கு மீட்டி தருவான். நம்முடைய உரிமைகளை அல்லாஹ் நமக்கு பெற்று தருவான். இந்த மண்ணிலே முஸ்லிம்களும் சரி, முஸ்லிம் அல்லாத எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் சரி, மதங்களையே ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, நிம்மதியாக வாழக்கூடிய அற்புதமான வழிவகையை வல்ல அல்லாஹ் இந்த மண்ணிலே வழங்குவான். செழிப்பு மிகுந்த நாடாக இது திகழும், நிம்மதி மிகுந்த நாடாக இது திகழும். அதற்கான காலம் வெகு தூரத்தில் இல்லை. அல்லாஹ் வெகு விரைவிலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கத்தை, அப்படிப்பட்ட அற்புதமான வழிவகையை இந்த மண்ணிலே விதைப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.